ஒரு கஸ்டமராக இந்த லோன் போகும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டெர்மினாலஜிஸ் என்ன? சார் நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 2,000 ருபீஸ் ஒரு மாதத்துக்கு வெறும்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு சேலரி இருந்துச்சு, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன்னா என்னென்ன டாக்குமெண்ட்? கிரிட்டிக்கல் ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபைலில் லாகின் ஆகி அந்த சேங்ஷன் லெட்டர் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும்? இப்போது சில பிஸ்னஸஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன், ஜிஎஸ்டி அந்த மாதிரி போகாத சில பிஸ்னஸஸ்லாம் இருக்கும்ல, நிறைய கேஷ் அண்ட் கேரியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்? பேங்க் கொடுக்குற கம்மி ரேட் கிடைக்காது, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். எப்பப்பெல்லாம் அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? 5 EMI போகுது, 6 EMI போகுது சார். எனக்கு எல்லாமே வந்து கன்சல்டேட் பண்ணி ஒரே லோனாக மாற்றிருக்கு சார். இந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். 12 EMI கட்டுறீங்கன்னா 13ஆவது ஒரு EMI கட்டினா 5 வருஷம் EMI கம்மியாக, அது உண்மையா? கரெக்டாக இருக்கு சார். ஒரு கஸ்டமராக எங்களுக்கு இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது உங்ககிட்ட வர்றதுனால? டைம் சேவ். ஏதாவது ஒரு டிவியேஷன் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம அங்கே எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாட் இப்போ இஎம்ஐயில் இருக்கு எனக்கு, அண்ட் அந்த ஃப்ளாட்டை நான் விற்கணும்னு பார்க்குறேன். நீங்கள் மைண்டில் வச்சுருக்க எந்த பேங்க்குமே இதை பண்ண மாட்டாங்க. நான் மைண்டில் வச்சுருக்க பேங்க்னா நீங்கள் எந்த பேங்க் அதிகமாக சொல்லி சொல்லுங்கள். ஐசிஐசிஐயில் லோன் போடுறேன்னு சொல்கிறேன். ஐசிஐசி பண்ண மாட்டாங்க. ஏன் இதை நான் கேட்டே ஆகும். நம்ம லோன் வாங்குகிறோம் பேங்க்கு கிட்ட, 20 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்குற அமௌண்ட்டோட டபுள் நம்ம அமௌண்ட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் எதுனா இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏபிசி பாட்காஸ்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாட்காஸ்ட் பை பிசிஎம்சி சென்னை. நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மீடியா கம்பெனி சென்னையில் வந்து வாரம் we are trying to do a podcast related to the building construction industry. ஸோ அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், லோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு ஃப்ளாட் ஆர் வில்லா வாங்கணும் அப்படின்னா ஃபண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். லோன்ஸ் வாங்குறத பற்றி இங்கே நிறைய பேருக்கு விஷயங்கள் வந்து ஈஸியாக தெரியாது. எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னன்னு தெரியும், ஆனால் எந்த பேங்க்குக்கு போகணும், யார்கிட்ட போய் வாங்கணும், ஃபஸ்ட்டு பேங்க் அப்ரோச் பண்ணணுமா, இந்த டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து இங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ், ஒரு 17 இயர்ஸாக லோன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் நம்மளோட இன்றைக்கி இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், வெல்கம் சார், வெல்கம் டு ஏபிசி பாட்காஸ்ட். ஸோ மிஸ்டர் கணேஷ் வந்து லோன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 17 இயர்ஸாக இருக்கார். அவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அவரே சொல்லுவார். அண்ட் லாஸ்ட் 14 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அவர் வந்து ஹோம் லோன், ப்ராப்பர்ட்டி லோன், மார்ட்கேஜ் லோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அவர் எனக்கு தெரியும், ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் தெரியும். அண்டு லோன்ஸ் பற்றி எனக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது, அதை பற்றி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும்போது, நான் ஐம் அ ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட். ஸோ என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த டெப்த்து வந்து கிளியராக வச்சுருந்தார். இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் நிறைய லோன் ஏஜென்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், லோன் எக்ஸ்பர்ட்ஸோட. பட் ஹீ வாஸ் வெரி நாலேஜபிள் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ தாட் மேபி ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் லோன்ஸ் இன் பிசிஎம்சி பாட்காஸ்ட். ஸோ மிஸ்டர் கணேஷ், ஆஸ் ஐ செட், அவரோட கம்பெனி நேம் வந்து லோன்ஸ் 360. ஸோ 360 டிகிரிஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து பண்ணுவாங்க. தே ஸ்பெஷலைஸ் இன் ஹோம் லோன் அண்ட் மார்ட்கேஜ் லோன். நீங்களே லேண்ட் வாங்கி கட்டினாலும் சரி, இல்லை ஃப்ளாட் வில்லா வாங்கினாலும் சரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் பர்சனல் லோன், மற்ற லோன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் தே கவர். அண்ட் தே ஆல்சோ ஒர்க் வித் லாட் ஆஃப் பேங்க்ஸ். ஒரு பேங்க் மட்டும் இல்லை, ஸோ நிறைய பேங்க்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ என்ன மாதிரியான உங்களோட லோன் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும், உங்களுக்கு பேப்பர் கிளியராக இல்லை கன்ஃபியூசிங்காக இருக்குது, டேக்ஸ் பேப்பர்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னாலும், they are able to identify the right banks and give it to you. So that is one specialty of Loans 360. ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பேசிக்லி மக்கள் லோன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், அதை பற்றி அவர்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிஸ்டர் கணேஷ், பிஃபோர் வி கோ ஆன் டு த கொஸ்டின்ஸ், நீங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி, உங்களோட லோன்ஸ் இந்த டொமைனில் உங்களோட ஜேர்னி பற்றி நீங்களே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஐம் கணேஷ் ஆக்சுவலி. ஸோ 2007 என்னுடைய ஸ்டடீஸ் நான் முடித்தேன். அதாவது 12th முடிச்சுட்டு உடனே நான் ஸ்டார்ட் பண்ணது கிரெடிட் கார்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சது கரியர். ஸோ அதிலேருந்து நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிரெடிட் கார்டில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் லோனுக்கு கரியர் சேஞ்ச் பண்ணோம். ஆஃப்டர் அந்த ரிசிஷன் டைம்லாம் முடிஞ்ச பிறகு 2010 ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். பியூர்லி ஹவுசிங் ஃபைனான்ஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் 14+ இயர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஆஃப்டர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெனி பார்ட்னர் ஆக்சுவலி வித் பார்ட்னர்ஷிப் firm இது. மிஸ்டர் ரூபேஷ் குமார் இஸ் அ பார்ட்னர். firm name is loans360.in. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபிக் சர்வீஸ்னால் ப்ராப்பர்ட்டி லோன்ஸுன்றது நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் சர்வீஸ். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எய்தர் ஃபார் பர்ச்சேஸ் ஆர் அகேன்ஸ்ட் மார்க்கேஜ். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் ஆர் நான் பேங்கிங் ஆர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃபார் எனி ப்ரொஃபைல் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த டாபிக். இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்களுக்காக ஒரு டிப்பிக்கலாக ஒரு லோன் ப்ராசஸ் ஃப்ரம் ஒரு பையர் சைட்லேருந்து ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும் நான் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டேஜஸ் வைஸ் சார், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்கம் வைஸ் எலிஜிபிலிட்டி பார்ப்போம் சார். ஸோ லோன் யாருக்கு தேவைப்படுதோ அவர் ஒர்க் பண்ணுறாரா பிஸ்னஸ் பண்ணுறாருன்ற ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த இன்கம் எதர் சேலரி பர்சன்னா அவருக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாரு எக்ஸிஸ்டிங் கம்மி. ஸோ அப்போ ஒரு லோன் அப்ளை பண்ணுறவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் முதல்ல எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் மெயின் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது அப்ரூவ்டா அன்அப்ரூவ்டா, ஸோ எய்தர் அதுக்கு எவ்வளோ ஃபண்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் வைஸ் எல்லாமே ஒரு டைம் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லீகல் வைஸ் அவங்க என்னெல்லாம் மினிமம் பார்க்க வேண்டியிருக்கின்ற ரெக்குயர்மெண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணுவோம். ஸோ இன்கம், லீகல், வேல்யூஷன் இந்த 3 பார்ட் தான் மெயின். ஸோ இது ஒன்ஸ் எல்லாமே ஓகே கன்வின்சிங்காக இருக்கணும் போது நம்ம டாக்குமெண்டேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீ அண்ட் அதர் டேர்ம்ஸ்க்கெல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு செல்லர் யாரோ அவருக்கு செக் கொடுப்போம். எப்போ கொடுப்போம்னா அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி டேரெக்டாக ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு பேங்க்லேருந்து ஒரு பர்சன் போயிட்டு அந்த டாக்குமெண்டேஷன் அகைன் எழுதி கொடுக்குறது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா கொடுத்த ரிப்போர்ட் படி திருப்பி இங்கே எழுதி கொடுக்குற கன்வே ஆகிற மெசேஜ் டைட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு செக் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு டீல் க்ளோஸ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பேங்க் சைட்லேருந்தும் வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. அவங்க முன்னிலையில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது அந்த செக் வந்து செல்லருக்கு போகும். அடுத்த கொஸ்டின் வந்து இதுக்கான டைம்லைன் என்ன, ஒரு லோன் ப்ராசஸிங் டைம்லைன் என்ன அப்படின்றது. இந்த செக்கிங்க்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும், நீங்கள் ஃபைலில் லாகின் ஆகி அந்த சேங்ஷன் லெட்டர் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஓகே, சொல்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலுமே ஸோ இது எல்லாமே செப்பரேட் டீம் சார். உங்கள் இன்கம் எலிஜிபிலிட்டி ஒர்க் பண்ணுறது ஒரு செப்பரேட் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. பேங்க்குடைய எம்ப்ளாயி அட் டைமில் பேரலாக நடக்கும். ஆமாம், இது 3மே சேம் டைம் நீங்கள் லாகின் பண்ணுற மொமெண்ட்டில் இது 3மே சேம் டைம் இருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ டைம்? இது இந்த 3மே 2 to 3 days தான் டாட் டைம் சார். ஓகே, ஸோ இன்கம் வைஸ் இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கும்போதே கொடுத்துட்டோம்னா எதுவும் கொரி ரைஸ் ஆகாது. இன்கேஸ் நம்ம ஏதாவது சிபில் ரிப்போர்ட் நீங்கள் ஏதாவது ஹைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வேறு ஏதாவது லோன்ஸ் ரன்னிங்கில் இருக்கும், அது சிபிலில் கேட்சப் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஃபர்தர் டாக்குமெண்டேஷன் போட்டு கொரி ரைஸ் பண்ணால் டிலே ஆக வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான், ஒரு 1 வீக்குள்ள லோன் சாங்ஷன் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னா எந்த ஒரு கொரி ரைஸ் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சைட் இன்ஜினியர் போகும்போது அங்கே மெஷர் பண்ணுறதுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கணும், வீடு திறந்து காமிக்கணும். இல்லை எந்த ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது எந்த ஃப்ளாட்டுன்றது யாராவது கூட எஜுகேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எங்கேயுமே எந்த சொதப்பலும் இல்லைன்னா உடனே ஆகிடும். ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஒரு சேலரிடுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க? எனக்கு தெரிஞ்சு கேஒய்சி கேட்பாங்க, என்னோட பேர், ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் நமக்கு? ஓகே, கேஒய்சி எல்லாருக்கும் மேண்டேட்டரி தான். கேஒய்சி மீன்ஸ் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் சேர்ந்து இருக்கணும் அதில். சரிங்களா? ஸோ இன்கம் வைஸ் சேலரிட் கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவருடைய ரீசெண்டாக 3 மந்த்துடைய பே ஸ்லிப் கொடுக்கணும். பே ஸ்லிப், எஸ். ஓகே, 6 மந்த்துடைய சேலரி எந்த அக்கௌண்ட்டுக்கு வருதோ அந்த அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். அடுத்தது ஃபார்ம் 16 கொடுக்கணும். கம்பெனியில் தர ஃபார்ம் 16, எம்ப்ளாயர் கொடுக்குற ஃபார்ம் 16 கொடுக்கணும். இது கூட உங்களுக்கு வேற எதுவும் கமிட்மெண்ட் இருந்தால் அந்த லோனுடைய சாங்ஷன் லெட்டரோ இல்லை ரீபேமெண்ட், நான் ஒரு கார் லோன் வச்சிருக்கேன், இல்லை ஒரு பர்சனல் லோன் இருக்குன்னா அதோட சாங்ஷன் லெட்டர் கொடுக்கணும். கரெக்ட், அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு உடனே டிசைட் பண்ண ஈஸியாக இருக்கும். சேலரி கஸ்டமருக்கு எவ்வளோ தான் செக் லிஸ்ட். இதுவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஓகே. இது வந்து இன்கம்காக. ஓகே, டாக்குமெண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சைட் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், பட்டா கொடுக்கணும், செல்லருடைய சேல் டீட் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸில் அது வந்துடும். இருந்தாலும் செல்லருடைய சேல் டீட் மென்ஷன் பண்ணுறேன். பில்டிங் பிளான் அப்ரூவல், பில்டிங் இருக்கிற பட்சத்தில் பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுக்கணும். இன்கேஸ் சென்னைக்குள்ள அப்படின்னா சென்னை கார்பரேஷனுடைய அப்ரூவல் இருக்கணும். இன்கேஸ் அவுட் ஆஃப் சென்னை டிடிசிபியோடைய அப்ரூவல் இருக்கணும். இன்கேஸ் லேண்டாக இருந்தால் சென்னை கார்பரேஷனுடைய லேஅவுட் ஆர் டிடிசிபியோடைய லேஅவுட் அப்ரூவல் இருக்கணும். அண்ட் ஈசி ஃப்ரம் 1987 டு டில் டேட் வரைக்கும் ஈசி டில் டேட் இருக்கணும். கரெக்ட், லோன் அப்ளை பண்ணுற நாள் வரைக்குமான ஈசி நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் சேல் அக்ரிமெண்ட். எஸ், சேல் அக்ரிமெண்ட்டோட காப்பி சொல்கிறீங்க, ஃபோட்டோகிராஃப். எஸ். ஓகே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பர்சன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எனக்கு? ஸோ கேஒய்சி பொறுத்த வரைக்கும் சேம் சார். நெக்ஸ்ட் பிஸ்னஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப். இன்கேஸ் நீங்கள் மோர் தென் 40 lakhs டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி மேண்டேட்ரி, லெஸ் தென் ஜிஎஸ்டின்னும் போது எம்எஸ்எம்இ வந்து ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். அண்டு ரீசெண்ட்டு 3 years உடைய ஃபினான்ஷியல்ஸ். ஸோ ஃபுல் செட்டு, ஜஸ்ட் லைக் சேனல் மட்டும் கிடையாது.
சரல் காப்பி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இது கூட நீங்கள் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டு, நீங்கள் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, பிஸ்னஸ்க்கு மேஜராக என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே அது எத்தனை வருஷத்துக்கு? 1 year ஸ்டேட். 1 year ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஹோல்டர் இருந்தால் ஜிஎஸ்டியோடைய ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ஸ், அந்த 3B ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் 1 yearக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அகைன் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் உடைய கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் சார். ஓகே, இப்போ என்னோட பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், எந்த வந்து ஒரு எல்எல்பி இல்லை பார்ட்னர்ஷிப் இல்லை ப்ரைவேட் லிமிடெட்னா, இப்போ நான் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் தான் லோன் வாங்குறேன், பட் என்னோட பார்ட்னர்ஸோ இல்லை மற்ற டைரக்டர்ஸ் அவங்களோட இது எதாவது தேவைப்படும்? ஸோ அது கம்பெனி ஷேரிங் பொறுத்து சார். ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் நீங்கள் வந்துட்டு மோர் தென் 50% ஸ்டேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா தேவையில்லை. ஓகே, நீங்கள் லெஸ் தென் 50 இல்லை ஈக்குவல் 50 வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி டிசிஷன் கிடையாது இல்லையா, அந்த டைமில் நம்ம அப்படி சப்போர்ட்டும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது என்ஓசி அந்த மாதிரி எதுவும்? என்ஓசி இல்லை, அவர் ஆக்சுவலி கோஆப்ரேட்டிவாக சில பேங்க்ஸ் கேட்குறாங்க, சில பேங்க்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய இன்கம் டேக்ஸ் இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ், ஏன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனியோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ ரன் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவலும் ஃபினான்ஷியல் ரன் பண்ணுவீங்க, அதாவது ஃபைல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதுலேயே இன்கம் சஃபிஷியண்டாக இருந்தால் ஓகே, இல்லாத பட்சத்தில் நம்ம அவரையும் கூப்பிட வேண்டிய தேவை இருக்கும். இப்போது சில பிஸ்னஸஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன், ஜிஎஸ்டி அந்த மாதிரி போகாத சில பிஸ்னஸஸ்லாம் இருக்கும்ல, நிறைய கேஷ் அண்ட் கேரியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்? அவங்களுக்கும் இதே தான். சம் ப்ரொஃபைல் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு மளிகை கடை வச்சுக்கோங்க, அது மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. ஆமாம், ஸோ இன்கம் அதிகமாக இருக்கும், பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ எல்லாம் கூகுள் பே வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா பிஸ்னஸ் நடக்குதா இல்லைன்றதை நம்ம அசஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். பட் என்னென்னா பேங்க் கொடுக்குற கம்மி ரேட் கிடைக்காது, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக டாக்குமெண்ட் என்ன வேணும் எது வேணும் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் டேலேருந்து கடைசி நான் சொன்ன இல்லையா செக் ஹேண்ட் ஓவர், அது வரைக்கும் நம்ம டீம் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. உங்கள் டீமே ட்ராவல், நம்ம டீம் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. கஸ்டமர் எதுக்கும் அலையே சொல்ல மாட்டோம். ஈவன் லீகல் ரெக்குவயர்மெண்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி வேல்யூஷனில் எதுவும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, எனி அசிஸ்டன்ஸி அவர் நம்ம டீம் டேக் கேர் பண்ணுவோம். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ஏதாவது ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கணும், அவங்ககிட்ட நேரில் போகணும், சைன் பண்ணணும். ஸோ உங்கள் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி? ஏன்னா நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் யூ ஹேவ் டைப்ஸ் வித் லாட் ஆஃப். எஸ். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் ஃபீஸ் ஏதாவது அந்த மாதிரி வாங்குவீங்களா? சார் ஆக்சுவலாக எங்களுக்கு பேங்க்ஸ் வந்து பேவ் கொடுப்பாங்க சார். நாங்கள் பேங்க்ஸ் உடைய சேனல் பார்ட்னர், நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு எங்களுக்கு பேங்க்ஸ் பேவ் கொடுப்பாங்க சார். ஓகே, ஸோ பேங்க்ஸ் வந்து உங்களோட இது பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ வில் கம் அண்டர் திஸ் கேட்டகரி கால்ட் டைரக்ட் சேல்ஸ். கரெக்ட், டைரக்ட் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். டைரக்ட் சேல்ஸ் ஏஜென்ட், டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ கஸ்டமர்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கடன் வாங்க போகிறோம், ஒரு 50 லட்சம் இல்லை 1 கோடி 2 கோடி கடன் வாங்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸ் கூட தெரியாது. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமராக இந்த லோன் போகும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டெர்மினாலஜிஸ் என்ன? இந்த பேர்லாம் தெரியணும். மார்ஜின்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸட்னா என்ன, ஃப்ளோட்டிங்னா என்ன, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இதாக சொல்ல முடியும், பேசிக் டேர்ம்ஸ். ஸோ பேசிக்காக கஸ்டமர் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன டைப் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இங்கே வந்து மார்க்கெட்டில் 2 ப்ராக்டிஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸட், அடுத்தது ஃப்ளோட்டிங். ஓகே, ஃபிக்ஸட் மீன்ஸ் என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் 8.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறான்னு வச்சுப்போம். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து எவ்ரி 3 months வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். அதுதான் ரெப்போ ரேட். ஆமாம், அதுதான் ரெப்போ ரேட் ஆக்சுவலி. கரெக்ட். ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுற அந்த லெண்டிங் ரேட், அது பேர் வந்து ரெப்போ ரேட். கரெக்ட். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மாறும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஸோ ப்ராப்பர்ட்டி லோன் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஹோம் லோன் ஆகட்டும் இல்லை மார்க்கெட் லோன் ஆகட்டும், இங்கே ரெப்போ ரேட் மாறிச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு லோன் மாறும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளோட்டிங் நான் சொல்ல வந்தது, ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து மார்க்கெட் எப்படி மாறினாலும் மாறாது, என்னன்னாலும் மாறாது. பட் உங்களுக்கு 8.5% நார்மல் ரேட்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கொடுக்குறது 9.5 அதிகமாக இருக்கும். அதிகப்படி தான் கொடுப்பாங்க. ஃப்ளோட்டிங்கை விட ஃபிக்ஸட் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்ட். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்பிஐ நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் அண்ட் ஃபோர்க்ளோஷர் வந்து வித்தவுட் சார்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம் எனி டைம். ஃப்ரம் த டே 1லேருந்து நீங்கள் எனி அமௌண்ட் பார்ட் பேமெண்ட் பண்ணலாம், எனி எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரேட்டில். ஆமாம், ஃப்ளோட்டிங் ரேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபிக்ஸடாக இருந்தால் வந்து நீங்கள் பண்ண முடியாது. பண்ணலாம், அதுக்கு 2% சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ இப்போ நான் ஒரு 1 lakh பே பண்ணுறேன்னா 2000 rupees நீங்கள் அடிஷனலாக ஒரு வாட்டியும் ஒரு வாட்டியும் அது பார்ட் பேமெண்ட்டுக்கும் அப்ளிகபிள், ஃபோர்க்ளோஷருக்கும் அப்ளிகபிள். ஸோ இது 2 தெரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து ஆர்பிஐ பேங்க்குக்கு எவ்வளோ காசுக்கு, பேங்க் ஆர்பிஐக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதை விட கொஞ்சம் மார்ஜின் வச்சு தான் பேங்க்ஸ் நமக்கு தருவாங்க. அதுதான் பேஸ்
சிம்பிள். முதல்ல இந்த MCLR அப்படின்னு சொல்லுவாங்க, அது இப்போ இல்லையா, இருக்கா? இல்லை, இப்போ MCLRக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போதான் MCLR தான் இருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல வெறும் பேஸ் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இதாக இருந்தது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் லிங்க்டு. ஸோ மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒருவேளை ரெப்போ ரேட் கம்மி பண்ணும்போது பேங்க்ஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? நமக்கு பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்கிறது இல்லை சார். எனக்கு சொன்னதெல்லாம் முன்னாடி காலம் இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். நீங்கள் சொல்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் RBI என்ன அலோவ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஃபோர்க்ளோஷர் அண்ட் ப்ரீ பேமெண்ட் வந்து நோ சார்ஜஸ். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை பேங்க் குறைக்குது பட் இவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ₹1 கூட எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி மாதிரி கட்டாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி குறைஞ்சி போச்சு. ஸோ டேர்ம்ஸில் நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட், ஃபிக்ஸட் ரேட் சொன்னீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க, அப்புறம் ப்ராசஸிங் ஃபீனா ஒன்று இருக்கும். லோன் வாங்க ப்ராசஸிங் ஃபீ எதுக்காக வாங்குறாங்க அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இது. ஸோ ஜென்ரலி நம்ம இதை நான் கேட்டே ஆகும். நம்ம லோன் வாங்குறோம் பேங்க்கு கிட்ட, பேங்க்குக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம், கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் பே பண்ணுறோம். கரெக்ட். அண்ட் நீங்கள் 20 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்குற அமௌண்ட்டோட டபுள் த அமௌண்ட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த கால்குலேஷன் பியூர் சென்ஸில் பார்த்தா. அப்புறம் எதுனா இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸிங் ஃபீ, அது எதுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ பேங்க்ஸ் வந்து வாங்குறாங்க? ஸோ ஜென்ரலி ப்ராசஸிங் ஃபீ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு பர்சனல் லோனோ ஒரு கார் லோனோ நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது. பட் இது ஹவுசிங் லோனாக இருக்கும் பட்சத்தில் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கும்போது பேங்க் 3 விஷயம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்க. அட்வொகேட் கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். அவங்களோட பே, ஆமாம், அவங்களுக்கு ஒரு பேனல் வச்சுருப்பாங்க. அந்த பேனல் அட்வொகேட் கிட்ட அவங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஸோ அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேல்யூஷன் ரிப்போர்ட். ஸோ ப்ராப்பர் இன்ஜினியர் தான் போகிறாங்க. சார்ட்டர்ட் இன்ஜினியர், ப்ராப்பர் இன்ஜினியர் தான் போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி அசஸ் பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க, டெக்னிக்கலி பார்த்துட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாவில் கிடையாது, அதாவது கவர்மெண்ட் ஃபியூச்சர் இந்த ப்ராஜெக்டும் அதில் கிடையாது. இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர் அசஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அங்கே மார்க்கெட்டில் இருக்குது, என்ன வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ விற்ற குறைஞ்சபட்சம் போகும், டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் அந்த ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ இப்போது ஹோம் லோனில்? சேலரி பொறுத்த வரைக்கும் ஈவன் 5,000 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் இப்போ இருக்குது. 10,000 தான் நான் சொல்கிறது. அப் டு 1 crore வரைக்கும் அமௌண்ட் மாறும்போது மேபி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் 0.5% ஆஃப் த லோன் வேல்யூ. எஸ், கரெக்ட். 1 கோடி வாங்குறோன்னா அப்போ 50,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஏன் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சேலரிக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பார்த்தா போதும். ஆஃபீஸ்க்கு ஒரு அஃபிஷியல் மெயில் வச்சிருப்பாரு, அது மூலமாக ஒரு டெஸ்ட் மெயில் போட்டு அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ சேலரி எல்லாம் பார்த்து அக்கௌண்ட்டில் தான் வரும், அதை பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த சேலரி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய. பட் இது எதுவுமே 5 crore லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பெரிய வில்லா ஒன்று வாங்குறேன்னு ஆசைப்பட்டேன். 5 crore-க்கும் 0.5% சம்டைம்ஸ் நீங்கள் டிபேட் பண்ணலாம் சார். உங்கள் ப்ரொஃபைல் பேஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஹியூஜ் வாலிங்லாம் போனீங்கன்னா நீங்கள் டிபேட் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்ட டீல் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் டிபேட் பண்ணலாம். ஆக்சுவலி ஸோ அது உங்ககிட்ட தான் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட வரவங்களுக்கு பேசி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி அதை குறைக்கலாம், பண்ணலாம். வேற எல்லாத்துலேயுமே ஆமான்னு சொல்ல மாட்டோம். ஸோ எக்ஸப்ஷனலி குட் ப்ரொஃபைல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். வேறு என்ன டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும்? ஃபோர்க்ளோஷர்னா என்னது? ஃபோர்க்ளோஷர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20 yearsக்கோ 15 yearsக்கோ லோன் எடுக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு 5 yearsலேயே பணம் வந்துருச்சு, நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணீங்கன்னா பார்ட் பேமெண்ட்ன்றது உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸஸ் பணம் இருக்குது, ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது சார் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் அந்த பணம் வச்சுக்க விரும்பல, நான் அந்த பேமெண்ட் வந்து பார்ட் பேமெண்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் பண்ணீங்கன்னா பார்ட் பேமெண்ட் சார். ஓகே, நம்ம இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், எப்போ பார்ட் பேமெண்ட் ஃபோர்க்ளோஷர்லாம் பேசுவோம். பட் எனக்கு பேசிக்காக எல்லாருக்கும் அந்த டெர்மினாலஜிஸ் தெரியணுன்றதுக்காக தான். கொலேட்ரல் அப்படின்னா என்ன? ஷூரிட்டி கொலேட்ரல் அப்படின்னா ஷூரிட்டி கொலேட்ரல் ப்ராப்பர்ட்டி அசெட் எல்லாமே ஒரே டேர்ம் தான் சார். சொத்து, அவ்வளோதான், சிம்பிள். ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் சொத்து. ஸோ இங்கே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு கொலேட்ரல், அதை நம்பி தான் கொடுக்குறேன். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னது? ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் லோன் வச்சிருக்காரு, சரிங்களா? ஒரு 50 lakhs வாங்கியிருப்பாருன்னு வச்சுருப்போம். அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது. சினாரியோ 1 இப்படி இருக்கலாம். ஓகே, இவர் அந்த பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு. அந்த பேங்க் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் கேட்குற அமௌண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs கேட்குறாரு, உங்களுக்கு நான் 10 lakhs தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பேங்க்குக்கு ஒரு பாலிசி இருக்குது, ஒரு பேங்க்குடைய எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் வேறு மாறும், சரிங்களா? ஸோ இப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து அவர் ரெக்யர்மெண்ட் 10 lakhs எடுத்தால் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த மாதிரி டைமில் கஸ்டமர் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இவருக்கு யார் கொடுப்பாங்களோ அங்கே ஒரு மாற்றிக்கலாம், இன்னொரு பேங்க். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போது ஒரு பேங்க் டு பேங்க் மாற்றுறதுக்கு பேர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்.
எப்பப்பெல்லாம் அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து டாப் அப் போகும்போது ஒரு பேங்க் தரல, இன்னொரு பேங்க் தராங்கன்னா மாற்றலாம். இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சினாரியோ ஒரு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்அப்ரூவ்ட் லேண்ட் வாங்குறான்னு வச்சுப்போம் ஒரு கஸ்டமர், சரிங்களா? அன்அப்ரூவ்ட் லேண்ட் வாங்கும்போது ஜென்ரலி பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்அப்ரூவ்ட் லேண்டுக்கு வந்து ஒரு சென்னை கார்பரேஷன் பிளான் வாங்கிட்டு வீடு கட்டிட்டாரு. இப்போ அது பேங்க் நாம்ஸ் படி வந்து குவாலிஃபை ஆகிடுச்சு, ரெகுலரைஸ் ஆகிடுச்சு, குவாலிஃபை ஆகிடுச்சு. முன்னாடி பேங்க் நாம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது, லேண்டுக்கு அப்ரூவல் கிடையாது. அந்த டைமில் கஸ்டமர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ஃபினான்ஸ் கம்பெனியில் வாங்கியிருக்காரு. பட் இப்போ நான் சொன்ன மாதிரி அகைன் பிளான் எல்லாம் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வர இப்போ அந்த கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் அவ்வளோதான். இப்போ கஸ்டமருக்கு வந்து பேங்க்கு போகிற அளவுக்கு குவாலிட்டி ஆகிடுச்சு. ஸோ அவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8.5க்கும் 9% அவருக்கு எங்கே டாப் அப் பண்ணும்போது பண்ணலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேவ் பண்ணுறது ஒன்றும் சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். இல்லை அவருக்கு டாப் அப் தேவைப்படுது, ஸோ எய்தர் ஃபார் மேரேஜ் ஆர் எஜுகேஷன் எனி ரீசன், ஸோ இது பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கன்சல்டேஷன் சொல்லுவோம் நாங்கள். கஸ்டமர்ஸ்க்கு ஏகப்பட்ட லோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹவுசிங் லோன் இருக்கும், ஒரு கார் லோன் இருக்கும், ஒரு பர்சனல் லோன் இருக்கும், ஒரு 2-3 கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருப்பாங்க, கோல்டு லோன் வச்சுருப்பாங்க. சார் எனக்கு மாதம் ஸ்டார்டிங் வந்த பிறகு ஒரு 5 EMI போகுது, 6 EMI போகுது சார். எனக்கு எல்லாமே வந்து கன்சல்டேட் பண்ணி ஒரே லோனாக மாற்றிருக்கு சார். இந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் மாற வேண்டாம். நீங்கள் எந்த பேங்க்கில் இருக்கீங்களோ அங்கேயே போய் ரெக்வஸ்ட் கொடுங்க, அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி பண்ணுவாங்க, பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம நேரில் போய் கேட்கணும். நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு அப்ளை பண்ணாலே உங்கள் பேங்க்கே கூப்பிட்டு சொல்லுவாங்க, எதுக்கு சார் போகிறீங்க, நானே உங்களுக்கு பண்ணி தரேன், ரேட் வேணுமா ரேட்டு பண்ணுறேன், டாப்அப் வேணுமா டாப்அப் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு பேங்க்குமே ஒரு ரிட்டன்ஷன் டீம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எதுவும் டாப்அப் வேணும்னா முதல்ல அந்த பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அவங்களால முடியாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த பேங்க் போய்ட்டு, ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா வந்துட்டு அகைன் நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், இங்கே இருக்கிற எமோடிட்டி கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு எமோடிட்டி பண்ணணும், இது மாதிரியான ஸ்பெண்டிங்ஸ் அதிகம். அதுக்காக நான் இந்த சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த சைட் ப்ராப்பர்ட்டி சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் இருக்குது? நம்ம ஒரு வில்லா வாங்குறதுக்கோ, சொந்த வீடு வாங்குறதுக்கோ, அந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கேட்டகரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோம் லோன் பொறுத்த வரைக்கும் சார், ஹோம் லோன்ன்றது வீடு சார். சிம்பிளாக சொல்லணும்னா வீடு. எனிதிங் ஹவுஸ் ரிலேட்டட் லோன்ஸ் வந்து ஹவுசிங் லோன். லைக் நீங்கள் லேண்டு வாங்கி வீடு கட்ட போகிறீங்க, ஸோ இது ஹோம் லோன் வரும். லேண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நான் அந்த இடத்துல வந்து வீடு கட்ட போகிறேன், ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் லோன், ஹோம் லோன் ஹேண்டில் லோன். ஒரு அப்பார்ட்மெண்ட் நான் வாங்குறேன், இதுவும் ஹவுசிங் லோன் தான் வரும். ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வாங்குறேன், ஹவுசிங் லோன். ஒரு வீடு ப்ளஸ் ஒரு 2 வீடு வாடகை இருக்குது, இதுவும் ஹவுசிங் லோன் கேட்டகரியில் நான் பண்ணுவேன். ஸோ ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வீடு இருக்கோ அதெல்லாம் ஹவுசிங் லோன். ஓகே, இதை தவிர கமர்ஷியலாக போகுது. இன்கேஸ் 3 வீடு இருக்க வேண்டிய இடத்துல 10 வீடு இருக்குது, ஏன்னா அது கமர்ஷியலாக மாறி போச்சு. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் இருக்க மட்டும் கிடையாது, பணம் பண்ணுறாங்க இல்லையா, அது கமர்ஷியலாக மாறுது. இது கமர்ஷியல் போயிடும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஸோ எதுவும் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல், லாட்ஜஸ்ஸு, ப்ராப்பர்ட்டி லோன் கேட்டகரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லோனில் போய்டும், மார்க்கேஜ் லோனில் போய்டும். அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ஹவுசிங் லோனோட மார்க்கெட் லோன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1% அதிகமாக இருக்கும். 1% அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம செக்மெண்ட்டில் வந்துட்டு சேலரிடாக இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஹோம் லோன் ப்ராசஸ் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த பிஸ்னஸ் லோனில் இருக்கவங்க அதில் இருக்கிற அந்த நிட்டிகிரிட்டிஸ் ஒரு டீட்டெயில் இன்டெப்த் வந்து நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரிடு பீப்புள். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து காமனாக இப்போ நீங்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே நீங்கள் லோன் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு கஸ்டமராக எங்களுக்கு இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன் என்ன, லோன்னா இது அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கும் இல்லையா, எதெல்லாம் அந்த மித்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னென்னத்தோட வராங்க உங்கள்கிட்ட கஸ்டமர்? ரொம்ப காமனாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனால் அவங்களோட புரிதல் வேறு மாதிரி, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது? ஸோ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பேசுறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார். ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க, சார் நான் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினா எவ்வளோ இஎம்ஐன்னு கேட்பாங்க, 20 lakhs வாங்கினா எவ்வளோ இஎம்ஐன்னு கேட்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 18,000 கிட்ட வரும் சார்ன்றதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை வருஷம் சார் போடுவீங்கன்னு கேட்பாங்க. ஜென்ரலி ஒரு ஹவுசிங் லோன் வாங்குற கஸ்டமர் 15 to 40 months போடுவாங்க, அதாவது 15 years to 20 years வரைக்கும் போவாங்க. இவங்க உடனே கால்குலேட் பண்ணுவாங்க, என்ன இஎம்ஐ போட்டு 240 months கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் 20 lakhs நான் 45 lakhs கட்டணுமா சார் கேட்பாங்க. 20 லட்சம் லோனு கட்ட வேண்டியது 45. நான் இவ்வளோ கட்டணுமா சார், இதெல்லாம் சார் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிகினிங்லேயே டிபேட் வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா, சார் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வந்து ஃபினான்ஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யார்ட்டையா வாங்குங்க, எவ்வளோ கொடுப்பாங்க சார் கேட்போம். 2% கொடுப்பாங்க சார். ஆமாம், 24% அது ஆக்சுவலாக. ஸோ அது மந்த்லி அதுதான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறது பெர் ஆனம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மந்த்லியா அது ஆனுவலான்னு பெர் ஆனம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கிரெடிட் கார்டுமே நிறைய பேர் வந்து 3% தானே 4% தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக மாசத்துக்கு பெர் மந்த் அது இருக்கிறதே அதிகம் கிரெடிட் கார்டு தான் நினைக்கிறேன். டிலே பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
ஆமாம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறோம், சார் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 2000 rupees ஒரு மாதத்துக்கு வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும். இதுவே நீங்கள் 20 lakhs போட்டிங்கன்னா 40,000 கட்டுவீங்க ஒரு மாதத்துக்கு. ஆமாம், வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும். கரெக்டுங்களா? 40,000 ரூபா. ஆமாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 18,000 rupees தான் சொல்கிறோம். இஎம்ஐயாக பார்த்தா இஎம்ஐ தான் சொல்கிறோம். இது வந்து அசலோடு சேர்ந்தது, பிரின்சிபலோட சேர்ந்தது. ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க சார், நீங்கள் வந்து 20 lakhs வந்து பேங்க்கோடைய காசாக வச்சுருக்கீங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 yearsக்கு வச்சுருக்கீங்க. 20 yearsக்கு வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் கட்டி ஆகணும். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ நம்ம இதுவே கனெக்ட் பண்ணுங்க, 40,000 பெர் மந்த்னா வருஷத்துக்கு 4.8 lakhs. கரெக்ட். 10 வருஷத்துக்கே அது 48 லட்சம். 48 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். வெறும் இன்ட்ரெஸ்டே போயிடும். கரெக்ட். அவனா 40 96 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட். அது இல்லாம இந்த 20 லட்சத்தை வேற திருப்பி கொடுக்கணும். ஆமாம். அதாவது அவர் யோசிக்கிற கணக்கு படினா இதுதான் கணக்கு. அப்படி யோசிச்சாங்கன்னா இந்த அப்படி யோசிச்சிங்கன்னா இதுதான் கணக்கு. சரிங்களா? பட் இது அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 20 years நீங்கள் லோன் வாங்குறீங்க. எதுக்காக நாங்கள் 20 years 15 years வாங்குங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறோம்னா, கஸ்டமர் இஎம்ஐ கட்டுறது கம்ஃபர்டபுளாக கட்டணும். கரெக்டுங்களா? ஒரு 40,000 சேலரி வாங்குறாங்கன்னா அவரால் அதிகபட்சம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும்? 25 30 மேக்ஸிமம் அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் அட்வைஸ் பண்ணோன்னா, உங்களுக்கு எதுவும் போனஸ் வரும்போதோ வேறு ஏதாவது இன்கம் வரும்போதோ ப்ரீ க்ளோஷர் ஒரு பக்கம் பார்ட் பேமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்கிற ஒரு வருஷம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நான் ஜென்ரலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிளைண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும்போது நான் லோன் வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. மினிமம் 50% நீ வந்து டவுன் பேமெண்ட் கையிலேருந்து கொடுக்கணும். 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் லோன் போகணும். அண்ட் நீ கனெக்ட் பண்ணி பார்த்து உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இன்சென்டிவ்ஸ் வருது, இல்லை பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் வச்சு அந்த லோன் ஒரு 5 yearsக்குள்ளே முடிக்க முடியுமா? ஸோ அதான் 5 50% அண்ட் 5 இந்த ரூல் இருந்து உன்னால் முடியும்னா தென் கோ ஃபார் இட். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்த்தாங்க. ஏன்னா லாஜிக் என்னன்னா 5 yearsல முடிக்கிறோன்னு பிளான் பண்ணால் 3 வருஷத்துல முடிச்சிருவாங்க. பட் அந்த க்ளோஸ் பண்ணணுன்ற அந்த மென்டாலிட்டியே இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அவங்க இஎம்ஐ பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. 20 லட்சம் லோனுக்கு 45 லட்சம் கட்டின மாதிரி வந்து நிற்பாங்க நிறைய பேர். இப்போ ஹவுசிங் லோன் வாங்கணும் முடிவு பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் நிற்கிறது வந்து ஒரு பப்ளிக் பேங்க் இருக்குது, அடுத்தது ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குது, இல்லை எனக்கு சேலரி அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல நீங்கள் பப்ளிக் பேங்க்னா நேஷனலைஸ் பேங்க் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், கனரா பேங்க், இதெல்லாம் நேஷனலைஸ் பேங்க். ப்ரைவேட் பேங்க்ன்றது இப்போ இவங்க இந்த ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ அந்த மாதிரி. கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கஸ்டமருக்கு வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு, இங்கே சென்னையில் வாங்குறாரு, ஒரு சிட்டிக்குள்ளே வாங்குறாரு வச்சுப்போம். பட் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ தான் இங்கே இருக்குது. இப்போ இருக்கிற நடைமுறை அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இது மாதிரியான பேங்க்ஸ் அப்ளை பண்ணும்போது, இது மாதிரியான பேங்க்ஸ்ன்றது நான் மொத்தமாக சொல்லலை, சில குறிப்பிட்ட பேங்க்ஸ், ஏன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற பேங்க் வந்து கொஞ்சம் டைட்டான பாலிசியோடு இருப்பாங்க. சரிங்களா? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ என்னவோ அதுலேருந்து உங்களுக்கு 80% வரைக்கும் தான் லோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூல 80% வரைக்கும் தான் பேங்க் பண்ணுவாங்க. 20 நீங்க கையில இருந்து கொடுக்கணும். கரெக்ட். இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க, இந்த 1 கோடி ரூபாயில் வந்து 70% தான், அதாவது 70 lakhs தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, 30 lakhs அவர் பிளாக்ல கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு 80%னா இன்னொரு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு 24 lakhs அகைன் அவர் அக்கௌண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஆஃப் த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வந்து அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா கஸ்டமருக்கும் இருந்தாலும் சந்தோஷம் தான், கொடுத்துக்கலாம். கரெக்ட். பட் சம்டைம்ஸ் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த பேங்க்கில் தான் லோன் வேணும், இதுதான் நல்ல பேங்க்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணுறாங்க, கூட ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறாங்க, கூட ஒரு கார் லோன் டாப் அப் அப்ளை பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற நகையை விற்றுடுறாங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் இதை விட, இல்லையா? இதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வாங்கின எது நீங்கள் டச் பண்ணாலுமே நான் இதே கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு அப் டு 100% வரைக்கும் பண்ண முடியும், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் வேல்யூ. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா பாருங்க, இப்போ பேங்க்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூல 100% நிறைய பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த நேஷனலைஸ் பேங்க் நிறைய லெண்டிங் கொடுக்குற ஃபேமஸான பிரைவேட் பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. 80% வரைக்கும் தான் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ 1 கோடி ரூபா அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க, 80 lakhs வரைக்கும் தான் பண்ணுவாங்க. அந்த மீதி 20 லட்சத்துக்கு இந்த கஸ்டமர் வந்து கோல்டு லோன் வாங்குவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து 14-15% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். கரெக்ட். இப்போ இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்லி, இப்போ உங்ககிட்ட வந்தால் 100%க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு பண்ணுற பேங்க்ஸும் இருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ இல்லாத பண்ணுறவங்களுக்கும் இருக்காங்க. கரெக்ட். மார்க்கெட் வேல்யூக்கு பண்ணுறவங்க, மார்க்கெட் வேல்யூ இருக்கும்போது நான் சொல்கிறது எல்லாமே, நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ கம்மியாக இருக்குது. இது மாதிரி கஸ்டமருக்கு நம்ம அப் டு 100% ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வரைக்கும் லோன் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஈவன் மோர் தென் 100% கூட பண்ணலாம், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் வேல்யூ சப்போர்ட் பண்ணுற பட்ஜெட்டில். அந்த மாதிரியும் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிள் இருக்குது. தேர் ஆர் பேங்க்ஸ் அண்ட் எஸ் ஹவுசிங் லோனாக கொடுக்குறாங்க. எஸ், ஹவுசிங் லோன் அப் டு 100% ஆஃப் த டெவலப்மெண்ட் காஸ்ட்டுக்கு பண்ணலாம். எனிவே பேங்க் பொறுத்த வரைக்கும் சார், ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டில் கஸ்டமருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும்.
நாளைக்கு எதுவும் டிஃபால்ட் ஆச்சுன்னா கஸ்டமருக்கு லேண்ட் இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா, அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ லேண்டு என்டையர் லேண்டோட காஸ்ட்டே குஷன் இருக்கும்போது நம்ம 100% போகலாம் இல்லையா. ஹோம் லோன் டைப்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட், இது 2 டைப் தான். ஹோம் லோனாக பார்த்தா இன்னைக்கு சொல்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறீங்க. ஆமாம், 2 டைப் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைப் தான் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இப்போதைக்கு இருக்கிறது ஃப்ளோட்டிங் தான் இருக்குது. ஃபிக்ஸட் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, யாருமே பண்ணுறது எல்லாமே ஃப்ளோட்டிங். எல்லாரும் ஃப்ளோட்டிங் தான் இருக்குது. இப்போ என்ன கோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்? 8.5 லீஸ்ட். 8.5 லீஸ்ட். மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்கிறது, அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் இன்கம் இருக்கிற கஸ்டமர் அது மாதிரிலாம் இருக்காங்கன்னா 12-13 வரைக்கும் கூட போக வாய்ப்பு, 12-13% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் they are not banks, nationalized banks இருக்க மாட்டாங்க, பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். பேங்க்குமே இப்போ நிறைய பேங்க்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேங்க்லாம் இந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் டச் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பேங்க்கே அதுக்கு ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே பண்ணுறாங்க. இப்போ ஈவன் வித்தவுட் ஐடி இருக்கிற கஸ்டமருக்கு பேங்கே ஃபண்ட் பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், 11-12% பேங்கே சார்ஜ் பண்ணிட்டு பேங்கே பண்ணுறாங்க. ஈவன் கஸ்டமருக்கு பேங்க் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த சேலரிட் எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கிரெடிட் ஸ்கோர்னா சிபில் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பேசிக்ஸ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். சிபில்ன்றது சிம்பிள் சார், ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சிபில்ன்றது என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எனி அப்ரூவ்டு பேங்க் ஆர் அப்ரூவ்டு என்பிஎஃப்சி, எய்தர் அது முத்தூட் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், இல்லை ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும். நான் 3 எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. எனி லெண்டர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ரீபேமெண்ட்டை பற்றின பிஹேவியர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோ பேங்க்கோ வந்து இது சிபிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பண்ணி வைப்பாங்க. எவ்ரி மந்த் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் விட்டுவிடாமல் எவ்ரி மந்த் நீங்கள் பணம் ஒழுங்காக கட்டுறீங்களா இல்லையா, எந்த மாதிரி கட்டுறோம், கரெக்டாக கட்டுறோமா, இஎம்ஐ வந்து 5th அன்னைக்கு கட்டணும்னா 5th அன்னைக்கு கட்டுறீங்களா, இல்லை ஒரு நாள் விட்டு கட்டிட்டுருக்கீங்களா, இல்லை ஒரு மாதம் தள்ளி போட்டு கட்டுறீங்களா, எத்தனை நாள் டிலே பண்ணுறீங்கன்னு முத கொண்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எதுக்காகன்னா வந்து முன்ன காலத்தில் சிபில்லாம் கிடையாது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து எப்படி கணக்கு கொடுக்குறோம், திருப்பி அவர் எப்படி கட்டுவாருன்னு அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கா, அவர் நல்லவர் தானான்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலுமே கிடையாது. இப்போது அவருடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குன்றது நம்ம சிபில் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்கோர். இதெல்லாம் இந்த நான் சொன்ன பேராமீட்டர்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு ஸ்கோர் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 750 மேலே அப்படின்னா நல்ல ஸ்கோர். சிபில் வந்து மேக்ஸிமம் 900, நீங்கள் 750க்கு மேலே இருந்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். 750க்கு மேலே இருந்தால் நல்ல ஸ்கோர். ஸோ அதுக்கு கீழே வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 650 to 750 இந்த ப்ராக்கெட்டில் இருக்குன்னா சம் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு டிலே பேமெண்ட் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, பேமெண்ட் கரெக்டாக கட்டாமல் தள்ளி கட்டுறாங்க. அக்கேஷ்னலி ரொம்ப பெரிய இம்பாக்ட்னு அர்த்தம் கிடையாது. சம் டிலேஸ் இருக்குது. அதாவது 680 650 சொன்னேன், 680 to 700 750 வரைக்கும் இது மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே ஸ்கோர் இருக்குன்னா 100% டிஃபரெண்ட். சார் இப்போ ஒரு கஸ்டமரை நான் சிபில் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ்? ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் வாங்குற லோனை கரெக்டாக கட்டால் போதும். சும்மா உங்கள் சிபில் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா எனக்கு எலிஜிபிலிட்டி கார்டு போய்ட்டு அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டோ இல்லை லோனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆன் டைம் பேமெண்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கு நீங்கள் எதுவும் மெனக்கட்டு எதுவும் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி சம்டைம்ஸ் சில பேர் கடனே வாங்காட்டே உங்களுக்கு சிபில் ரெக்கார்டே இருக்காதுல்ல. ரெக்கார்டே இருக்காது மீன்ஸ் அது -1 சொல்லுவாங்க சார். ஸ்கோர் வந்து நாட் ஜென்ரேட்டட்னு அர்த்தம். -1 அப்படின்னா என்னன்னா அவருடைய ரீபேமெண்ட் பிஹேவியரை நாங்கள் பார்க்கல, அவ்வளோதான் சிம்பிள். அதுக்காக வந்து அவர் டிஃபால்ட்னு அர்த்தம் கிடையாது, நெகட்டிவ்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நான் இது கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அடிக்கடி போய் மற்றவங்க யாரும் உங்கள் சிபில் அடிக்கடி செக் பண்ணக்கூடாது, செக் பண்ணால் ரேட்டிங் கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையா? சிபில் வந்து பொறுத்த வரைக்கும் சார், நீங்களே லாகின் பண்ணலாம். சிபில்.com போய்ட்டு கஸ்டமர் அதாவது லாகின் போடுங்க. நீங்களே ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கும். பேன் நம்பர் கேட்கும், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஓடிபி எல்லாம் கேட்கும், ப்ரொஃபைல் எல்லாம் கேட்கும். சம் ஃபீஸும் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. நம்ம செக் பண்ணலாம். உங்கள் சிபிலை நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு லெண்டர் கிட்ட போய்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் பெருசாக ஒன்று இம்பாக்ட் ஆகாது. நீங்கள் என்கொயரி பண்ணிங்கனாலும் காமிக்கும், அதில் என்கொயரின்னு வரும். இவர் இந்த லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு சொல்லிட்டு என்கொயரி கொண்டு காமிக்கும். பட் இதுவே நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது ஸ்கோர் குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட அசம்ஷன் என்னன்னா, ஓகே நான் இது அப்ளை பண்ணேன், ஒருத்தர் தரல, அதனால இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், அவர் தரல, இன்னொருத்தர்கிட்ட போகிறேன், அப்போ கம்மியாகிறதுக்கான. நீங்கள் ஒரு ஹோம் லோன் பண்ணால் எத்தனை டைம் சார் அப்ளை பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு மைண்டை ஒரு சூஸ் பண்ணிடுவீங்க, பேங்க் இந்த பேங்க் போகலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஒரு டைம் போவீங்க, இல்லை இவர் சரி பண்ணலாம், அடுத்த பேங்க் போவீங்க, 2 டைம் போவீங்க. கரெக்ட் இல்லை? இதே கஸ்டமர் 3 டைம் 4 டைம் 5 டைம் என்கொயரினா என்ன அர்த்தம்? பிஸ்னஸில் இருக்கும்போது மேபி பிஸ்னஸ் லோன் வேணால் அட் டைமில் ஒரு 2 பேர் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது, எத்திக்கலி பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒருத்தர்கிட்ட தான் அப்ளை பண்ணணும். இல்லை பிஸ்னஸில் இருக்கும்போது எப்படி வரும்னா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ், சில டைப் ஆஃப் லோன்.
கரெக்ட். சிபில் பார்த்துட்டு தான் சார் சொல்லுவோம் அப்படின்வாங்க. பார்த்துட்டு ஹையர் ப்ராக்கெட்டில் சொல்லுவாங்க, 17, 18 சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இல்லை வேணான்னு சொல்லிடுவேன் நான் இன்னொருத்தர் யார் எனக்கு 14 இல்லை 15 தராங்களோ அவங்ககிட்ட போ. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அட் அ டைமில் ஆப்வியஸ்லி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 days இல்லை 1 week கேப்பாவது இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போது நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஹோம் லோன் வச்சுருக்கேன். ஒன்றா ஆன்கோயிங்கில் இருக்குது, இல்லைனா நான் முடிச்சிட்டேன்னு வைங்க. நான் வந்து இப்போ இன்னொரு லோன் போகிறேன். ஸோ ஐம் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர். கரெக்ட். இன்னொருத்தர் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. இவங்களுக்கு ஏதாவது ப்ராசஸ்லையோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்லையோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ஹோம் லோனில்? அப் டு 2 houses வரைக்கும் நோ இஷ்யூ சார். அட் எ டைமில்? ஆமாம். நீங்கள் 3வது வீடு போகிறீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து as per norms படி அதை மார்க்கேஜை தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா எதுக்காக நம்ம நாட்டில் வந்து ஹவுசிங் லோன் மட்டும் வட்டி கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடு வாங்கணும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஸ்னஸாக போகும்போது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அதை என்டர்டைன் பண்ணக்கூடாது. ஸோ அதை மார்க்கேஜ் கமர்ஷியல் தான் ட்ரீட் பண்ணணும். ஜென்ரலாக ஹோம் லோன் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்ப்பாங்க இல்லை சில பேங்க்ஸ். வேறு என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி சேலரிடாக இருக்கிறவங்க ஹோம் லோன் வரும்போது நீங்கள் பார்க்குற கேசஸில்? என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக ப்ராப்பர்ட்டி எடுத்து போய்ட்டு பேங்க்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க்கு வந்து லீகல் பார்த்துப்பாங்க, வேல்யூஷன் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே அசஸ் பண்ணிக்கிறது கிடையாது. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அசஸ் பண்ண மாட்டாங்க, லீகல் பொறுத்த வரைக்கும் பார்க்க மாட்டாங்க, அந்த வேலை அவ்வளோ போதான்றதும் இப்போ கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பில்டர் விற்கிறாருன்னு வச்சுங்களேன், போர்டு பார்க்குறாங்க, எல்லா பேங்க்கும் இருக்காங்க, இந்த பேங்க் அப்ரூவ்டு, அந்த பேங்க் அப்ரூவ்டு. ஸோ கஸ்டமர் நினச்சிக்கிறது ஓகே எல்லாமே அப்ரூவ், எல்லாமே கிளியர். என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே சரி நம்மளுடைய அட்வொகேட் வச்சு ஒரு டைம் பார்க்கணும். நம்ம வேல்யூவேஷன் செக் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வருது 2 கோடின்னு சொல்கிறாங்க. ஓகே. பட் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த லொக்கேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், நமக்கே பார்த்தா தெரியும் யூடிஎஸ் எவ்வளோ இருக்குது, கைட்லைன் வேல்யூ எவ்வளோ, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு. அது வந்து ஒரு 1.7, 1.8 தான் போகும். அது உங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா கிளைண்ட்டுக்கு? அதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா அதை அவரும் மாற்ற முடியாது இல்லையா? பணம் கட்டியாச்சு, டீல் முடிஞ்சு போச்சு, அங்கே போய் நம்ம பண்ணுறதுக்கான ஸ்கூப் கிடையாது. பிஃபோர் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் பொறுத்த கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அண்டு ஓகே, முக்கியமாக வந்து இது ரொம்ப ஷார்ட்கட் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது. உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தா பேங்க்ஸ் ஆர் கோயிங் டு பே. கரெக்ட். இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கணும், பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கணும், வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் நல்லா நடக்கும். ஸோ ஒரு கஸ்டமரை நான் இதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா நான் வந்து நேராக போயிட்டு ஒரு பில்டர்கிட்ட வாங்கி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி, ஈவன் பிஃபோர் அந்த லீகல் ஒப்பீனியன் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு லோன் ஏஜென்ட் கிட்ட வந்தால் நீங்கள் பேசிக்கலி அது என்ன ப்ராப்பர்ட்டி என்னன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பெஸ்ட் கிடைக்கும்ன்றது நம்ம கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம், கரெக்ட், எந்த பேங்க்கில் போகலாம் அப்படின்னு ஒரு அட்வைசரி வாங்கினா இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட லோனில் போனால் எனிவேஸ் எந்த இது வாங்குறாங்களோ பே அவுட் உங்களுக்கு வரப்போகுது. கரெக்ட். இப்போ என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமர் நினச்சிப்பாரு அவருக்கு 50 lakhs வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சேலரி கம்மியாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், 80 lakhs ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருவார். கரெக்ட் இல்லை? அக்ரிமெண்ட்லாம் போட்டு திருப்பி லோனுக்கு வருவார். பட் அவருக்கு எலிஜிபிலிட்டி 30 lakhs தான் வரும். 30 lakhs தான். இப்போ என்ன பண்ண முடியும், அவர் வேற ஏதோ ஒரு கடனை வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு சென்டிமெண்டல்ஸ் வேறங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது அப்ரூவ்டு லேண்டுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சண்டை போடுவாங்க கஸ்டமர்ஸ். என்ன அப்ரூவ்டு லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும்னா ஒரு லேஅவுட் வச்சிருப்பாரு, சும்மா முத்துலட்சுமி அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு சீல் போட்டிருப்பாங்க. இது அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு அவர் நம்புவார். நம்ம இது அப்ரூவ் கிடையாது சார், இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் சார் சொல்லி புரிய வைக்கிறதுக்கான கால கடந்து போச்சு. அவர் பணம் கட்டிட்டார். இப்போ அவருக்கு வந்து எனக்கு பேங்க்ல தான் வாங்கினா அவர் அடம் முடிச்சா பண்ண முடியுமா? முடியாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம ஃபினான்ஸ் தான் பண்ணி ஆகும், வழி கிடையாது. வெளியில போய் நான் பேங்கிங்ல பண்ணி ஆகணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக. ஸோ அதனால நீங்கள் பெஸ்ட் ஷார்ட்கட் வந்து முதல்ல லோன் கன்சல்டன்ஸ் கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா, பிஃபோர் யூ சைன் தி அக்ரிமெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ. ஷார்ட்கட் இது பேசிக். இப்போ அடுத்த செக்மெண்ட் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அவங்களுக்கான டாபிக். பேசிக்காக நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு சேலரிட் எம்ப்ளாயினா ஈஸியாக இருக்கும். பிஸ்னஸ் ஓனர்ஸில் உங்களோட பெக்யூலியரான ப்ராசஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க என்னென்னலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பிஸ்னஸ் ஓனருக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் தயவுசெய்து அட்லீஸ்ட் என்ன அமௌண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களுக்கு இன்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டெபிலிட்டி முக்கியம். ஸ்டெபிலிட்டின்றது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி கஸ்டமர்னா எவ்ரி மந்த் ஒரு பேஸ்லிப் போடும், அது பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பிஸ்னஸ் ஓனருக்கு நீங்கள் சொல்கிறது தான் கணக்கு, கரெக்டுங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மேண்டேட்ரி அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். நிறைய கஸ்டமர் நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு நான் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு நைட் வரைக்கும் வந்து 20 lakhs அக்கௌண்ட் வந்து போயிருக்கு, இதுதான் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓப்பனிங் க்ளோசிங் தான் பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம்னா எண்ட் ஆஃப் த டே அவர் அக்கௌண்ட் என்ன பணம் இருக்குது. எப்பயுமே அவங்களோட பர்சனல் இன்கம் டேக்ஸுக்கும் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இப்போ உங்ககிட்ட வரும்போது அதெல்லாம் கன்சிடர் பண்ணி யூ வில் பி ஏபிள் டு டூ இட். நம்ம ஃபர்ஸ்ட் டே அசஸ் பண்ணிடுவோம் சார். இவர் இந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வராருன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சார். இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு கால்குலேஷன் போவாங்க, இருக்கா இல்லைன்னு பார்ப்பாங்க. நோ, நம்ம வந்துட்டு வெறுமனே அதை மட்டும் பார்க்கறது கிடையாது. பேங்க் ஃபினான்ஷியல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்ப்போம், என்னென்ன எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், பேங்க் பேலன்ஸ், பேங்க் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஜிஎஸ்டி எப்படி டர்ன் ஓவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் லாஸ்ட் இயர் டிப்போ இருக்கும், இந்த வருஷம் ஜிஎஸ்டி நல்ல ட்ரெண்டில் இருக்கும், அதை பார்ப்போம். இல்லை டோட்டல் டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இன்கேஸ் ப்ரொஃபஷனல் லைக் ஆர்கிடெக்ட், டாக்டர், அவங்களுக்குலாம் ரிசிப்ட்ஸ் இருக்கும், டர்ன் ஓவர் கிடையாது. ரிசிப்ட்ஸ் தான், கன்சல்டேஷன் தான் இல்லையா. அந்த ஃபீஸ்ன்றது மொத்தமாக அவங்களுக்கு ஃபீஸ் தான். ஸோ அது மொத்தமாக இன்கம் தான். நம்ம அந்த டர்ன் ஓவர் எடுத்துக்கலாம், ப்ராஃபிட்டை தவிர அந்த டர்ன் ஓவர் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு டர்ன் ஓவர் எல்லாமே ஃபீஸ் தான். நீங்கள் நம்ம கணக்கு தான் செலவு, கரெக்டுங்களா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஈவன் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாட்டியுமே நமக்கு ஒரு டீம் இருப்பாங்க, ஆடிட்டர் டீம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த பிஸ்னஸ் ப்ரெமிஸ்க்கு போயிட்டு உட்காருவார், ஒரு ஆஃப் டே உட்காந்துட்டு. ஆமாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அவருடைய பில் புக்ஸ் பார்ப்பாரு எவ்வளோ, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே சம் நோட்ஸாவது வச்சிருப்பாங்க. என்னென்ன பில் புக்ஸ் இருக்குன்றதை பார்த்து அசஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அந்த கடைக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு ஆவரேஜாக பிஸ்னஸ், அதாவது பேப்பர்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். கேடாக இருந்தாலும் தே கேன் கம் டு யூ அண்ட் யூ வில் ஹெல்ப் தெம் அசஸ் அண்ட் கெட் த லோன். கரெக்ட். இப்போ என்னன்னா சார், கஸ்டமர் டு கஸ்டமர் ரேட்டு மாறும் சார், அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரேட் கிடைக்கும். நீங்கள் எங்கெல்லாம் டிவைட் ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவிஷன் ஆட் ஆக உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். 8.5ன்றது மேபி 10, 11, 12 அது வரைக்கும் போகும். அடுத்து முக்கியமானது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இப்போ என்னென்னலாம் பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது நமக்கு? ரொம்ப சிம்பிள் சார். பழைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. என்ன இன்கமோ அதில் 1.5 lakhs மைனஸ் பண்ணிக்கலாம். ATC கரெக்டுங்களா? நியூ ரெஜிமில் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப் டு 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே காமிக்க வேண்டியது கிடையாது. ஸோ அங்கே டேரெக்டாக எல்லாமே எக்ஸம்ஷன் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஓல்டு ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த 1.5 lakhs பிரின்சிபல் அமௌண்ட்டில் ATC. ஸோ ஜென்ரலாக நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க, ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருப்பாங்க. ஸோ ஓல்டு ரெஜிமில் இருக்கிறவங்க ஹோம் லோன் இருந்து அந்த அட்வான்டேஜ் வேணும் அப்படின்னா அவங்க அங்கேயே இருக்கிறதே பெட்டர். அவங்களுக்கு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்று தான், எப்படினாலும் கட்டி ஆகணும். கட்டி நீங்கள் யூ ஆல்சோ ஹெல்ப் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அப்ரூவல் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஏன்னா நம்ம பிசிஎம்சி சேனலில் தெர் லாட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ், பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ் ஆர் ஆர் ஆடியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு டிஎஸ்ஏவாக நீங்கள் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது உங்ககிட்ட வரதுனால? சார் இப்போது டாப் பில்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் சார், பேங்கர் யார், அவங்களுக்கு பேங்கர் டேரெக்டாகவே தெரியும். சேல்ஸ் மேனேஜர் வந்து கொண்டு ரீஜனல் லெவல் வரைக்கும் அவங்களே டேரெக்டாக பேசிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான் அங்கே போவார், அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அத்துப்படி தான், சரிங்களா. ஸோ எந்த ப்ராஜெக்ட் எப்படி கிளியர் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன லெவல் பில்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, கான்ட்ராக்டர் சின்ன லெவல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. ஒரு 4 யூனிட் 6 யூனிட் 8 யூனிட் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு குறைவாக சொல்லணும், அவங்களுக்கும் நிறைய கனெக்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் கனெக்ட் இருக்காது அவங்களுக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அவங்க டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் பேங்கர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் போகும்போது எப்படி கொண்டு போகுதுன்றது தயக்கம் இருக்கும். ஏன்னா ஒரு பேங்க் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். பப்ளிக் பேங்க் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ், அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, முன்னாடியே எனக்கு இது கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் பேங்க் போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நான் பேங்கிங் போனால் அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பட் அவருக்கே வந்து என்ன பண்ணுறது பில்டருக்கே புரியாது. ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணுவார், என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறது, சரி யாரை போய் பார்க்குறது, எப்படி இந்த ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் பண்ணுறதுன்றது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன பில்டர்ஸ்க்கு நம்ம இன்னமும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வைஸ் நான் இந்த அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி, அவர் எந்த பேங்க் ப்ரிஃபர் பண்ணுறாரு அந்த பேங்க்குக்கு ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்கும். பட் அது சின்ன சின்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் குவாலிஃபை ஆகும்போது பண்ணி கொடுத்துருவோம். ஈவன் இல்லாத பட்சத்தில் இண்டிவிஜுவல் மினிமம் எத்தனை யூனிட் இருந்தால் ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடைக்கும்? மினிமம் அட்லீஸ்ட் 4 to 5 சார். 4 to 5 யூனிட்ஸாக இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல். சரி, அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஒரு பேங்க்கில் வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ்? கஸ்டமருக்கு நம்ம மறுபடியும் வந்து லீகல் பார்க்க வேண்டாம், வேல்யூஷன் பார்க்க வேண்டாம், ஒரு வாட்டியும் பார்க்க வேண்டாம். ஒரு கஸ்டமர் புக் பண்ணுறாருன்னா நம்ம திருப்பி அட்வொகேட் கிட்ட அலைய வேண்டாம், திருப்பி இன்ஜினியர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல், ஸோ நேஷனலைஸ் பேங்க் ஒரு பிரைவேட் பேங்க்கை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கே லோன் போகிறாங்க கஸ்டமர்னா டைம் சேவ் ஆகும். கரெக்ட். இப்போ ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கினா கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், 2 நாள் தான். பட் அதுக்கப்புறம் வர கொரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள். அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனலைஸ் பேங்க் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணால் அது ஒரு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அடிஷனல் பில்டர்ஸ் ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறாங்க, டயர் 1 இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அடிஷனல் மார்க்கெட்டிங் ஆங்கிள். இந்த பேங்கே வந்து எங்களை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த பேங்கே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல வேல்யூவேஷன், ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ப்ரூவ் ஆகும். கரெக்ட்.
ஸோ சேம் டைம் வந்து அவங்க வர அது கஸ்டமர்ஸ் பேர் என்ன சொல்றீங்க? அது முதல்லயே பண்றதுக்கு பேர் என்ன? அட்வான்ஸ் ப்ராசஸ் ஃபெசிலிட்டி, அட்வான்ஸ் APF. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இவர் டெவலப்மெண்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும், ஒரு கஸ்டமர் வருவாங்க, எனக்கு இந்த பேங்க் தான் வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ இவரால் சஜஸ்ட் பண்ண முடியாது, அவரே ஒருத்தர் தேடி பிடிச்சிப்பாரு. சரிங்களா? என்ன ஆகும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பணம் கொடுத்துருவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இவர் ரைஸ் பண்ணுவார். பணம் கேட்டால் வந்து சார் என் பேங்க் பாலிசி படி இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். சின்ன பில்டர் எங்கே போவோம் காசுக்கு? பெரிய பில்டர் அஃபோர்ட் பண்ணுவாங்க, ஓகே பண்ணுவோம். இவர் அதுக்கேற்ற பேக்கப் இருக்க மாட்டார். சின்ன பில்டர் எல்லாருமே அதை வச்சு தான் கட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் பேமெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு ஸ்டேஜ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் அகைன் டில் த ரெஜிஸ்ட்ரேஷன் டில் த ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நம்ம அந்த ஸ்டேஜ் பேமெண்ட் முதற்கொண்டு நம்ம அந்த பொறுப்பெடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு உங்களுக்கு பே அவுட் எப்படி வரும்? உங்களுக்கு பே அவுட் வந்து அந்த கஸ்டமருக்கு பேங்க் தான் லோன் தான், எல்லாமே பேங்க் எல்லாமே பேங்க், பில்டரும் தர தேவை. ஸோ ஒரு பில்டராக இருக்காங்க உங்ககிட்ட வந்தால், ஸோ அவங்களுக்கு ஒரு கன்வர்ஷன், கஸ்டமர் கன்வர்ஷனுக்கு லோன் விதத்தில் யூ வில் பி ஹெல்ப்ஃபுல். கரெக்ட். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணி தருவீங்க. நேஷனல் பேங்கா, இந்த பேங்கா, என்ன இன்ட்ரெஸ்ட்? நம்ம அந்த மாதிரி பல பில்டர் கிட்ட கனெக்ட்ல இருக்கும் சார். ஸோ அந்த பில்டரை பொறுத்தவரைக்கும் பில்டர்ஸ்க்கு நீங்கள் சுமார் கனெக்ட் ஆல்மோஸ்ட் 13-14 ஸ்மால் லெவல் பில்டர்ஸ்க்கு கனெக்ட்ல இருக்கும், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அகைன் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன விஷயம்னா, இப்போ ஏதாவது ஒரு டிவிஷன் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம அங்கே எல்லாமே சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இந்த டிவிஷன் வரும்போது எப்படி கொண்டு போகணும், ஃபர்தர் பேசிக்காக ப்ராப்ளம் வரும்போது எந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதான் அந்த இந்த படத்தை சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கும். எந்த பேங்க், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், என்ன ஃபைல் வேணும், என்ன டாக்குமெண்டேஷன் வேணுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக. சின்ஸ் பில்டர்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பில்டர்ஸோடய ஒர்க் பண்ணுறீங்க, கஸ்டமரும் பார்க்குறீங்க, ப்ளஸ் ஹோம் லோனில் இருக்கீங்க. மார்க்கெட் எப்படி இருக்குது உண்மையாக சொல்லுங்கள் சார்? பிஃபோர் கோவிட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் சார் இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. நம்பர்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. என்கொயரிஸ் அதிகம் தான் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் நம்மளும் பார்க்குறோம், அக்ராஸ் சென்னை ஃபுல்லாமே டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. டெய்லி பேசிஸில் புது புது ப்ராடக்ட் லான்ச் ஆகுது, புது புது டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடம் போரூர், அந்த இடத்துல நான் போகும்போது இருந்த இடம் வேல்யூ வேறு. அதாவது பிஃபோர் கோவிட் சொன்னீங்க நீங்கள் கொலப்பாக்கம் க்ளோஸ் டு மதனந்தபுரம். நான் போகும்போது இருந்த இடம் வேல்யூ ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபா ஒரு கிரவுண்டு. இப்போ கிட்டத்தட்ட டபுள் காஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு கிரவுண்ட் வந்து அங்கே 2 crores. ஸோ இப்போ வந்து நல்ல பூமில் தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் இன்னும் அடுத்த 3 years 5 years எப்படி இருக்கும்? 100% வேறு லெவலில் இருக்கும் சார். அப்படியா? ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் உங்களுக்கு வர லோன் டிரான்சாக்ஷன், செல்லிங், இதை வச்சு தான் நீங்கள் கரெக்ட் மார்க்கெட் டிமாண்ட் நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக. ஓகே, அடுத்து வந்து இது ஒரு செக்மெண்ட்டாக பார்க்காம சின்ன சின்ன டவுட்ஸ் எங்களுக்கும் எங்கள் ரிசர்ச் டீமுக்கும் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இது கஸ்டமர்ஸ் ஜென்ரலாக கேட்குறது எல்லாருக்கும் தெரியணும். அது முக்கியமான செக்மெண்ட் ஆக்சுவலாக. இது வெளியில் நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயங்கள், அதை பற்றி கேட்க போகிறோம். ஒரு கொஸ்டினாக கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் வந்துடுச்சு. நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன், அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பெரிய பில்டு இது பார்த்தோம், அதில் வந்து பட்டா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பில்டிங் ஏதோ ஒரு கலாமிட்டியில் விழுந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, இதை வந்து பேங்க் அப்ரூவ் பண்ணது தான், பேங்க் தான் லோன் கொடுத்துருக்கு, இதாக இது ப்ராப்ளம் ஆகுது. இப்போ அந்த இடத்துல என் லோனுக்கு என்ன, நான் இஎம்ஐ கட்டணுமா? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேங்க் வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது சார், கரெக்டுங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, உங்கள் இஷ்டம் மீன்ஸ் உங்கள் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் பேங்க் கிட்ட லோன் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பேங்க் உங்கள் ரெக்வஸ்டின் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டியில் லீகல் வைஸ் கிளியராக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஓகே, டெக்னிக்கலி கிளியராக இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஓகே. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சம்திங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கஸ்டமர் கேட்குறாரு, நம்ம ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ இதில் பேங்க் வந்து கொடுத்த காசு திருப்பி எடுக்கிறதுக்கான வழி ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் இஎம்ஐ பே பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, நான் கொடுக்குற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இன்சூரன்ஸ் அவைல் பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே தான் இன்சூரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா என்னோட கொஸ்டின் அதுதான். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் போடுவாங்க, வேற என்னென்ன இன்சூரன்ஸ் போட வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். 3 விதமான இன்சூரன்ஸ் இருக்குது சார். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் சார். லைஃப் இன்சூரன்ஸ் மீன்ஸ் நான் ஒரு லோன் எடுக்கிறேன், 20 இயர்ஸ்க்கு எடுக்கிறேன், சரிங்களா? என்னுடைய லோன் சர்விங் பீரியடில் எனக்கு ஏதாவது ஆகிற பட்சத்தில், அதாவது ஆகிற பட்சத்தில் மீன்ஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா, அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஹவுசிங் லோனுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இந்த ஹவுசிங் லோனுக்காக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் வந்து பேங்க் மூலமாக அவைல் பண்ணணும். பேங்க் வந்து ஒரு குரூப் இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மேபி 2-3 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேங்க் மூலமாக அவைல் பண்ணால் மட்டும் தான் பேங்க் இந்த ஆக்ஷன் எடுக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள பேங்க் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு தனியாக ஒரு கிளைம், அதை எடுத்து நீங்கள் லோன் க்ளோஸ். இது வந்து இன் கேஸ் ஆஃப் டிமைஸ் அந்த கரெக்ட் பர்சனுக்கு வந்து அந்த ஹோம் லோன் க்ளோஸ் ஆகிடும். எஸ், இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்.
அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மீன்ஸ் இது அதிகபட்சம் 5 வருஷம் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்கேஸ் லோன் சர்விங் பீரியடில் ஒரு கஸ்டமருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுப்போம், அவர் வந்து டெத்து தான் ஆகணும்னு கிடையாது, ஈவன் சர்வ் ஆகிட்டா கூட போதும், லோன் க்ளோஸ் ஆகிடும். ஆமாம், லோன் க்ளோஸ் ஆகிடும் மீன்ஸ் கஸ்டமர் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டயக்னோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு நம்ம பேங்க்ல சப்மிட் பண்ணி கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கணும். ஆமாம், 32 கிரிட்டிக்கல் இல்னஸ் சொல்லுவாங்க. சின்ன இஷ்யூஸ்லாம் கிடையாது, லைஃப் த்ரெட். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் திருப்பி ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ண முடியாது. ஒரு கை போடிச்சுன்னா ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னா பண்ண முடியுமா? முடியாது. இது மாதிரி மேஜர் திங்ஸ் வரும்போது இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் டயக்னோஸ் பண்ணால் போதும். ஸோ லோன் எடுக்கும்போதே இந்த லைஃப் இன்சூரன்ஸும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் அந்த யாரை எடுக்கிறோமோ லோன் அந்த அப்ளிகண்ட் பேரில் எடுத்து வச்சுக்கிட்டா சேஃப் நமக்கு. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேஃப், நமக்குமே சேஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். வேற என்ன லோன் இருக்குது? ஸோ இது கூட ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். அது ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எதுவும் தெஃப்ட் ஆகுது, எதுவும் ஃபயர் ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாவது நடக்குது, இது மாதிரியான ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஏதோ தப்பாக இருக்குது, பட்டா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஏமாற்றி வித்துட்டாங்க, அந்த மாதிரி கேஸும் இதில் கவர் ஆகும். இது நேச்சுரல் சம்திங் நடக்கும்போது வந்து கிடைக்கும். ஃப்ளட்டு, ஃபயரு, ஈவன் திருட்டு கூட நம்ம கிளைம் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இந்த ஜென்ரலாக வந்து சம்டைம்ஸ் எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து கடன் கட்டாமல் இருக்கிற ஆளுங்க கிடையாது. நம்ம ஊரில் சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லாருமே கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கல்ச்சர்லேயே இருக்கிற விஷயம். பட் ஏதோ ஒரு இதில் இஎம்ஐ பவுன்ஸ் ஆகுது அப்படின்ற போது ஃபஸ்ட்டு பவுன்ஸ் ஆகாமல் ஏன் பார்த்துக்கணும்? ஆச்சுன்னா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டேமேஜஸ் ஆகும் அந்த அப்ளிகண்ட்டுக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நம்ம 2-3 விஷயம் ஆல்ரெடி பேசணும் சார். ஒன்று சிபில். நீங்கள் இஎம்ஐ பவுன்ஸ் ஃபஸ்ட் அட்டாக் ஆகுது உங்கள் சிபில். சரிங்களா? ரெண்டாவது உங்கள் ரீபேமெண்ட் ட்ராக் ரெக்கார்ட். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆனது தான். எதுக்கு இது தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாப் அப் தேவைப்படுது, நம்ம பேசணும் பாருங்க, இது அஃபெக்ட் பண்ண இது இவரை அஃபெக்ட் பண்ணும். சிபில் ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பவுன்ஸ்னால ஒன்றும் ஆகிடாது, அது சரி பண்ணிக்குவாங்க அடுத்த ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட்டில். பட் இந்த டாப் அப் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி பவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நாம்ஸ் இருக்குது, அது பிளாக் மார்க் ஆகிடும். ஆமாம். ஸோ பவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாப் அப் கிடைக்க கஷ்டம். நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்கு கட்டுற பெனால்ட்டி. ஸோ அப் டு 1000 rupees வரைக்கும் கூட பவுன்ஸ் சார்ஜஸ் இருக்குது. இது ஒரு பக்கம். ஆமாம், ஒரு செக் நீங்கள் பவுன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செக் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரெசன்ஸ் தான் இருக்கும், செக் கிடையாது. அந்த டைமில் பணம் அக்கௌண்ட்டில் வச்சுக்கல அப்படின்னா பவுன்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் பவுன்ஸ் சார்ஜஸ் மட்டும் 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும், ப்ளஸ் டேக்ஸஸ் சேர்ந்து. இது ஒரு பக்கம். இது இல்லாமல் டிலே பேமெண்ட். நீங்கள் எத்தனை நாள் தள்ளி கட்டுறீங்க? 5th அன்னைக்கு கட்ட வேண்டியது 10th அன்னைக்கு கட்டிங்கன்னா அந்த 5 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட். பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபைனு, ஒரு நாள் டிலே பண்ணுறதுக்கு அதுக்கு டேக்ஸும் போட்டுருவாங்க. கரெக்ட். ஸோ டேக்ஸ் போட மாட்டாங்க, டிலே பேமெண்ட் மட்டும். டிலே பேமெண்ட். ஸோ இந்த ஹியூஜ் சார்ஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். அதனால் வந்து பவுன்ஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம திருப்பி ரீபேமெண்ட் ஆட்டோமேட்டிக் நடக்காது, நம்ம நேரில் போய் தான் கரெக்டாக சொல்லுவோம். சில பேங்க்ல இருக்குது சார், சில பேங்க்ல வந்து செகண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது, 5 விட்டோம்னா 10 அன்னைக்கு இருக்குது. சில பேங்க்ஸில் இருக்குது, சில பேங்க்ஸில் இல்லை. எஸ், ஓகே. அந்த டிஃபரன்ஸையும் சேர்த்து கட்டணும். ஆமாம், நீங்கள் பவுன்ஸ் பண்ண பிறகு வந்துட்டு எனக்கு இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ தான் சார் போயிட்டு நீங்கள் வெறும் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு வந்துருவீங்க. அந்த என்ன ஆகும்னா நான் சொன்ன பவுன்ஸ் கட்ட மாட்டீங்க, 10 நாளைக்கான பவுன்ஸ் அந்த டிலே பேமெண்ட்ல அங்கே அப்படியே ஓடி நிற்கும். அது ஒரு பக்கம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இதில் பிரின்சிபலில் சேர்ந்துடும். பிரின்சிபல் அது ஒரு ஓவர்டியூனே செப்பரேட்டாக ஒரு காலம் செப்பரேட்டாக அது வட்டி போடுவாங்க. ஆமாம். எனிவே டிலேக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த டிலேவும் கட்டலாம், டிலே சார்ஜ் பண்ணி தான் அதுவும் போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாட் இப்போ இஎம்ஐல இருக்கு எனக்கு, அண்ட் அந்த ஃப்ளாட்டை நான் விற்கணும்னு பார்க்குறேன். ஓகே, அவங்க பையர் வந்து இன்னொரு இதில் வராங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன், என்னென்ன ப்ராசஸ்? ஸோ இது கொஞ்சம் ஒரு க்ரிட்டிக்கல் ப்ராசஸ் தான் சார். என்னென்னா சார், இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்கன்னு வச்சுப்போம், நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். சரிங்களா? ஸோ ஜென்ரலி என்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கையில் வச்சுருப்பீங்க, பேங்க் எல்லா ப்ராசஸும் பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் திருப்பி வாங்கி கொடுத்துட்டு செக் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி லோனில் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? கஸ்டமர் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், நான் வந்து பேங்க்கிட்ட லோன் அப்ளை பண்ணுறேன். பேங்க்கை பொறுத்தவரை யார் கஸ்டமர்? நான் தான் கஸ்டமர். நான் தான் லோன் அக்ரிமெண்ட்லாம் பேங்க் சைன் பண்ணியிருக்கேன். அவங்க பணம் கொடுத்தா யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். நீங்கள் வாங்கின லோனுக்கு நான் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இந்த கஸ்டமர் வந்துட்டு லோன் க்ளோஸ் பண்ணிட்டோம், நான் சொன்னது பேரில் கேட்டுட்டு லோன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அந்த பேங்க் யார் கொடுக்கும்? அவருக்கு யார் கஸ்டமர்? நீங்கள் தான் கஸ்டமர். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கூப்பிட்டு உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. இவர் திருப்பி அங்கே இருந்து இதே டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தாக நம்மகிட்ட கொடுக்குறவருக்கு ரிஸ்க் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை சார் எனக்கு டிரான்சாக்ஷன் இதை விட அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சார் நீங்கள் 30 லட்சம் தான் வாங்குறீங்க, எனக்கு ஒரு ஆஃபர் 40 லட்சம் வந்திருக்கு, வெயிட் பண்ணுங்கள், நான் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேன், நான் அதை விற்ற பிறகு காசு கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இந்த பேங்க் என்ன பண்ணும்? வட்டி கட்டணும். இவர் பாவம் வட்டி கட்டிட்டு
ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர் ப்ரொசீஜர் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு கேரண்டராக சைன் பண்ணணும். செல்லர். கரெக்ட். செல்லர் ஹஸ் டு பி கம்பல்சரி இன்ட்ரீம் கொலாட்ரல் கேரண்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அங்கேருந்து வாங்கி இவர் பேரில் கொடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் டேரெக்டாக இந்த பேங்க் டு பேங்க் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டாக ரிஜிஸ்டர் அதாவது டாக்குமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து இங்கே கொடுத்துடணும். நீங்கள் கையில் வச்சுக்கூடாது, ஏன்னா அது உங்கள் படத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுக்கல. கரெக்டுங்களா? வாங்கிட்டு நீங்கள் இந்த பேங்க்கில் கொடுத்துடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக சைன் பண்ணி கொடுத்த பிறகு உங்களை அந்த கேரண்டர் வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக ஹேண்ட் பண்ண இதில் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. நம்ம இதெல்லாம் ஆக்சுவலாக நான் இப்போ சொல்கிற ட்ரான்சாக்ஷன் எல்லா பேங்க்கும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மைண்டில் வச்சிருக்க எந்த பேங்க்குமே இதை பண்ண மாட்டாங்க. நான் மைண்டில் வச்சிருக்க பேங்க்னா நீங்கள் எந்த பேங்க் அதிகபட்சம் சொல்லி சொல்லுங்கள். இப்போ எனக்கு நான் என்னோட நீங்கள் ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல எனக்கு ஒரு லோன் இருக்குது. நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் அப்ளை பண்ணி பண்ண மாட்டாங்க. ஹோம் லோன் இருக்குது எனக்கு, நான் இதை விற்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ரைட். என் பையர் வந்து ஐசிஐசிஐல லோன் போடுறேன்னு சொல்கிறாரு. ஐசிஐசி பண்ண மாட்டாங்க. ஐசிஐசிஐ இந்த இதை பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன ரிஸ்க் தான். ஓ, வர வரைக்கும் யாருக்கு பொறுப்பு இருக்குது? ப்ராசஸே கிடையாது அந்த மாதிரி. இந்த ட்ரான்சாக்ஷன் பேர் செல்லர் பிடி. செல்லர் பிடி. மோஸ்ட் ஆஃப் த பேங்க் இந்த ரிஸ்க் வந்து என்னதான் எடுத்துக்கிறது. ஒரு சில பேங்க்ஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன் இருக்கு இல்லையா? நம்ம அந்த பேங்க்கில் கொடுத்து ப்ராசஸ் பண்ணணும். அதாவது அதுக்கு அந்த பையர் ஒத்துக்கணும் பேசிக்கலி. ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். உங்கள் லோனுக்கு வந்து இன்னொருத்தர் காசு கொடுக்கணும்னா நீங்கள் சைன் பண்ண மாட்டீங்கன்னா எதை நம்பி கொடுக்குறது? அண்ட் இப்போ நான் அந்த செல்லராக நான் வந்து சைன் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு தான், அந்த டாக்குமெண்ட் போகிற ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொடுத்த கேரண்டி டாக்குமெண்ட் நீங்கள் கையோட வாங்கிட்டு போயிடலாம். ஸோ கேரண்டராக அந்த இன்ட்ரீம் கேரண்டர் சைன் பண்ணால் பண்ணணும். அதுவும் சில பேங்க்ஸ் தான் பண்ணணும், எல்லா பேங்க் நேஷனலைஸ் பேங்க் பண்ணவே மாட்டாங்க. இன்கேஸ் ஸ்டேட் பேங்க்ல லோன் இருக்கு, ஸ்டேட் பேங்க்லேயே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா எனக்கே தெரியாது. இன்டர்னல் சர்வ் பண்ணுவாங்க. நியூ இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக. ஐ தாட் இட் வாஸ் ஈஸி. ஹெச்டிஎஃப்சி பண்ணுவாங்களா? அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இதில் யார் பண்ணுவாங்கன்றது தான் இங்கே மேட்ரே ஆக்சுவலாக. அதில் தான் வந்து யோர் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ் இன் டு பிளே. இப்போ நான் அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது? ஏன்னா என் ஒரிஜினல் எல்லாமே பேங்க்கில் இருக்குது, நான் செல்லரு. என் ஒரிஜினல் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சு பையரோட டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம அந்த பேங்க்ல இருந்து லெட்டர் கொடுப்பாங்க இல்லையா, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் இதெல்லாம் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்க, காப்பி இது பண்ணிக்கலாம். இப்போ லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்போது ஒரிஜினல் வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. செல்லர் பிடி நாங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு கண்டிஷன் போட்டு தான் நாங்கள் ஒப்பீனியன் வாங்குவீங்க. இந்த இஎம்ஐ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று மிஸ் பண்ணுறோம். என்னென்னா இந்த ப்ரீஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ப்ரீஎம்ஐ ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது எவ்வளோ குறைக்கிறமோ அவ்வளோ நல்லது இல்லையா? அதோட காரணம் என்னன்னு சொல்லுங்கள் சார். ப்ரீஎம்ஐ நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஒரு டெவலப்மெண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் டிஸ்பஸ் ஆன மட்டும் தான் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ண முடியும். இஎம்ஐன்றது ஒரு டிஸ்பஸ்ட் அமௌண்ட்டுக்கான இஎம்ஐ. அதில் வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து 50% தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம முழு பணத்தையும் 40 லட்ச ரூபா லோன்னா மொத்தமாக கொடுத்துட முடியாது. ஏன்னா முடியாத போது நம்ம கொடுத்துட முடியாது. நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கொடுப்போம். சரிங்களா? இப்போ அந்த கொடுத்த ஸ்டேஜுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமும் இருக்குது. முன்னே இது ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். என்ன அமௌண்ட் டிஸ்பஸ் ஆகிருக்கோ அதுக்கான இஎம்ஐ மட்டும் டெபிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லையும் வந்துருச்சு. இப்போ ப்ரீஎம்ஐ காம்பனன்ட்டும் கரெக்ட் பிரின்சிபல் சேர்ந்து கட்டலாம். நீங்கள் முதல்ல அந்த மாதிரி இருந்தது, பட் அவேர்னஸ் இல்லை. இப்போ அந்த அவேர்னஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ டிஸ்பஸ்ட் அமௌண்ட்டுக்கு நம்ம இஎம்ஐ மட்டும் பண்ண சொல்லுங்கள். பட் அதை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். அதாவது டாக்குமெண்டேஷன் அப்போ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது எனக்கு வெறும் வட்டி எடுக்காதீங்க, பிரின்சிபலோட சேர்த்து எடுங்க இஎம்ஐலன்னு சொல்லிடணும். நான் சொல்லனா வெறும் வட்டியாக கட்டுற மாதிரி காசு. இன் ஜென்ரலாக இப்போ வாங்கும்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறது நல்லதா இல்லை கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் வாங்குறது நல்லதா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஓவருக்கு உடனே கிடைக்கிறது கம்ப்ளீட்டட் வாங்குறது நல்லது, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா 6 மாதம் ஆகுமா 10 மாதம் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. டேக்ஸ் ஃப்ரம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எது நல்லது ஒரு பையருக்கு? எனக்கு தெரிஞ்ச டேக்ஸ் எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. எவ்வளோ இப்போ டேக்ஸ்? இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறோன்னா எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க? 9% ஸ்டாம்ப் டியூட்டி டேக்ஸ் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 9%. ஓகே, அப்புறம் அந்த ரைட்டிங் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லி அப்படியே 11 கிட்ட வரும். இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்ந்து 9%. ஓகே, கவர்மெண்ட் ஜிஎஸ்டி? நோ ஜிஎஸ்டி. ரெடி டு பில்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அண்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. எவ்வளோ? 5% ஆஃப் வாட் வேல்யூ? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ, நாட் த லேண்ட் வேல்யூ. யூடிஎஸ்க்கு வராது. வெறும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ ஒரு 50 lakhsனா அந்த 50 lakhsக்கு 5% இருக்கு. ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிச்ச உடனே வாங்கினா ஈஸி நமக்கு மக்களுக்கு. கரெக்டாக? கரெக்ட். இப்போது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னையில் இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருந்தது, 1 யூனிட் 2 யூனிட் இருக்க வரைக்கும் நீங்கள் அப்ரூவல் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நீங்களே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம்
அப்ரூவல் ஆப்வியஸ்லி வேணும். பட் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள அப்ரூவல் வந்துடும். அப்படி இல்லைனா டீம்டு அப்ரூவல் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு வரலன்னா அது அப்ரூவ்டு கேரண்டின்னு ஒரு பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது ஒரு அப்ரூவலுக்கு ஒரு சம்டைம் 1 month ஆகும், 3 months ஆகும், வெயிட் பண்ணணும். ஒரு ஜோன் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அது லோன் ப்ராசஸை எப்படி பண்ணும்? இப்போ நான் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிட்டேன், அதை வச்சு பேங்க் எனக்கு லோன் தருமா? அது எப்படி பார்ப்போம்? நம்ம அது மட்டும் பேஸ் பண்ணி பண்ண முடியாது சார். நமக்கு அப்ரூவல் மேண்டேட்டரி சார். அப்ரூவல் இருந்தால் தான் பண்ண முடியும். கம்பல்சரி அப்ரூவல் வேணும் சார். இந்த ப்ராசஸ் பற்றி இது வரைக்கும் வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது பேங்க் கிட்ட. ஸோஃபார் நம்ம இதான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம வேல்யூஷன் கொடுக்கறதே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் சார் கொடுக்குறோம். எவ்வளோ எஃப்எஸ் இருக்குது, அந்த 1.5 times 2 times அந்த எவ்வளோ அப்ரூவ்டு பில்டப் ஏரியா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஷனே பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன லோன் மட்டும் அரைவ் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம அரைவ் பண்ண முடியாது, லோன் மட்டும் அரைவ் பண்ண முடியாது. இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் லோன் இதில். இப்போது நான் வந்து ஒரு 10, 11, 12 years பேக் நான் லோன் வாங்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஒன் ஆஃப் இந்தியாஸ் டாப் எம்என்சி கன்ஸ்ட்ரக்ஷனில். எல்என்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பேரே சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தது. ஒரு 0.25 0.5% கம்மி. ஓகே, கம்பேர்ட் டு நான் அதில் இல்லைண்ணா. இது எனக்கு எப்போ தெரியுதுன்னா, நான் அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன கம்பெனின்னு கேட்குறாங்க. இதுன்னும் போது இல்லை அது வந்து லிஸ்டடாக இருக்குது. இது ஏன் இந்த ப்ராக்டிஸ், அதோட லாஜிக் என்ன? இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எதனால் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோனுக்கு நீங்கள் சொல்கிற கான்செப்ட் இப்போ இல்லை, சரிங்களா? ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் கிடையாது, ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே இதுதான், சரிங்களா? இப்போ எப்படி இருக்குன்னா சிபில் பேஸ் பண்ணி தான் மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து முன்ன பின்ன இருக்கிறது உங்கள் சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்குது, சரிங்களா? பட் முன்னே ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா, இன்கேஸ் ஒரு கஸ்டமர் ஒரு டாப் கம்பெனிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னா, நாளைக்கு எனி சுச்சுவேஷன் அவருக்கு வேலைக்கு போகாது, அதாவது வேலை போகாது, இன்கம் கேரண்டி. ஸோ இஎம்ஐ ப்ராப்பராக என்ன ஆனாலும் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த எலைட் கஸ்டமருக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க. இப்போ அம்பானி அவன் பேர் தான், அம்பானியோட கம்பெனியில் 42,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். பார்த்தீங்களா நியூஸ்? இல்லை, அதுதான் இப்போ கிடையாது மீன்ஸ் அதோடைய அர்த்தம் இது. பட் இன்னமும் பர்சனல் லோன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் சென்னையில் இருக்கும், நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் சென்னையில் தான் பண்ணுறீங்க. நம்ம ஊரில் வந்து வாடகைக்கு வீடு கொடுக்கும்போது ஒரு இல்லைன்னா சொல்லவே முடியாது. கேஸ்ட்டை பார்த்து சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்பரஸ் கேஸ்ட்டாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெஜிடேரியன் அப்பர் கேஸ்ட்டாக இருந்தாங்கன்னா எனக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதான் வேணும்னு இருக்கும். முக்கியமாக சில தொழிலில் இருக்கவங்களுக்கு தர மாட்டாங்க. லாயர்ஸ், போலீஸில் இருக்கவங்க, சினிமாவில் இருக்கவங்க, இந்த மாதிரி ஃபீல்டில் பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க, இதெல்லாம் ஒரு த்ரெட்டாக பார்த்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வாடகைக்கு இருக்குது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இதே மாதிரி லோன் கொடுக்கும்போது அந்த பேங்க்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்களா? ஒரு நான் எப்படி சொல்கிறேன், நான் நீங்கள் சொன்ன ஆளுங்க சொல்லாமல் நான் பில்டர்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, சரிங்களா? ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு கூலிங் பீரியட் வச்சிருப்பார். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். இல்லை அவ்வளோ கண்டினியூஸாக பிஸியாக இருக்கிற பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. இப்போ ஒரு பில்டர் வந்து லோன் அப்ளை பண்ணுறாரு, நம்ம ஒரு பேஸ் பண்ணி கொடுக்கலாம், ஓகேங்களா? அவருக்கு பிஸ்னஸ் ஸ்பீக்காக இருக்கும்போது இஎம்ஐ ப்ராப்பராக வரும். பட் டவுனாக இருக்கும்போது அவர் பில்டர்ஸ் கான்ட்ராக்டர் இருக்காங்களே அந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ இதே மாதிரி ஒரு அட்வொகேட் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்கம் ஸ்டேபிள் இன்கம்னு நம்ம சொல்ல மாட்டோம். சினி இண்டஸ்ட்ரி கூட வச்சுங்க ஸ்டேபிள் இன்கம். இப்போ இருக்கிற மார்க்கெட் நாளைக்கு இருக்காது, கரெக்டுங்களா? இப்போ நம்ம இருக்கிற இன்கம் அவங்களோட இன்கம் ப்ரொஃபைலுக்கு தான் பார்க்குறீங்க. இன்கம் தான் சார், மற்றபடி வேறு எதுவும் வேற ஒன்றும் கிடையாது. சென்னையில் அந்த மாதிரி லோன் சைடில் ரிலிஜன் பேஸ் பண்ணி இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்டியன், இவர் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? நான் கிட்டத்தட்ட மோர் தென் 15 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் ஃபோரமில் இருந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்து சென்னையில் நான் அதை பார்த்ததே கிடையாது. நான் சென்னை பியூர்லி சென்னை பேஸ்ட் போய் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புதுசு ஆக்சுவலாக. நான் இந்த மாதிரி எனக்கு ஈவன் படம் பார்த்தாலுமே எனக்கு புதுசாக தான் இருக்கும், இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு. பாம்பேயில் இருக்கும் அநியாயத்துக்கு சாப்பிட கூட அந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்க, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க தான். ஓகே, நீங்கள் அந்த பிளாட்டுக்கே லோன் தருவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எப்படி, அது 2 years 3 years இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அது என்ன ப்ரொசீஜர்? இப்போ நான் ஒரு பிளாட் வில்லா பிளாட் வாங்கணும்னா, நான் பிளாட் போட்டிருக்காங்கன்னா வாங்கலாம், ஹோம் லோனே கிடைக்கும், வாங்கலாம். அதாவது சார் அது நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு வில்லா ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா லேண்டை நீங்கள் வாங்கிடுவீங்க, வாங்கின உடனே அவர் பிளான் அப்ளை பண்ணிடுவார், உடனே கட்ட ஆரம்பிச்சிருப்பார், கரெக்டுங்களா? நான் சொல்ல அந்த மாதிரி இல்லை, நான் சொல்ல நானே பிளாட்டாக வாங்குறேன், நானே கட்டிக்க போகிறேன், அந்த மாதிரி. சரி, ஓகே. ஸோ நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன சினரியோ ஒன்று. ஸோ பில்டர்கிட்ட வாங்குறோம், அவர் எப்படியும் கட்டிடுவார், சரிங்களா? இதுவே நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, எய்தர் சிவராமன் சார் அங்கே பில்டிங் கட்டுவார், இல்லை டெவலப்மெண்ட் ஆகும்போது பார்த்து கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலேட்டரி நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்தின் 2 yearsக்குள்ளே வந்து பில்டிங் கட்டி ஆகும். இப்போ இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நீங்கள் வெறும்னா பிளாட் லோனாக வாங்க முடியாதுங்க. நம்மளுக்கு இருக்கிற பேங்க்ஸில் சில பேங்க்ஸ் மட்டும் தான் பியூர் பிளாட் லோன் பண்ணுறாங்க. மற்ற எல்லா பேங்க்கும் பிளாட் லோனுக்குன்னு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ பிளாட் லோன் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8.5ன்றது நார்மல் ரேட்னா ஒரு 0.25 அதிகமாக வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 0.25 அவாய்ட் பண்ணுறதுக்கு காம்போசிட் லோனாக போகிறாங்க.
அதாவது வீடு நான் கட்ட போகிறேன், எனக்கு இப்போவே அப்ரூவல் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு லேண்டுக்கு பில்டிங் ஒரு 30 லட்ச ரூபா சேர்த்து இப்போயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இவங்க வந்து 30 லட்ச ரூபா ஹவுசிங் லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீ பதிலாக இந்த பில்டிங்க்கும் சேர்த்து ப்ராசஸிங் ஃபீ கட்டுறாங்க. ஒன்று. ரெண்டாவது எம்ஓடிடி போயிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு பண்ணுறது போல 2த்துக்கும் சேர்த்து எம்ஓடிடி பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதுக்கும் சேர்த்து எம்ஓடிடி பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னா சரி, நீங்கள் வந்து சேமிச்சிட்டீங்க, கரெக்ட் பண்ணிட்டீங்க. வீடு கட்டலைன்னா என்ன ஆகும்? ப்ராசஸிங் ஃபீ டபுள் த ப்ராசஸிங் ஃபீ கட்டிட்டீங்க, அந்த எம்ஓடி ப்ராசஸிங் கட்டிட்டீங்க. அகைன் நீங்கள் வீடு கட்டல காசு என் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். இந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, பேங்க் கிட்ட தான் இருக்கும். ரிலீஸும் பண்ண லேண்டுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, பில்டிங் பண்ண மாட்டாங்க. பேங்க் கிட்ட தான் காசு இருக்கு. இந்த ப்ராடக்ட் டேக் மட்டும் அது மாதிரி இருக்கு. இது பிளாட் லோன், இது ஹோம் லோன். அதாவது பிளாட் தப்பு நிறைய பேர் பண்ணிக்கிறது. தேவையில்லாம அட்வான்ஸா போய் ப்ராசஸிங் ஃபீ டபுள் கட்டுறாங்க. நீங்க எந்த பேங்க்ஸ் வந்து பேங்க்ஸோ நான் பேங்கிங்கோ பிளாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லோன் தராங்க, அப்புறமா தான் பில்டிங் கட்டும்போது தனியா அப்படி வாங்குறது தான் கரெக்ட். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிளான் இல்லாத பட்சத்தில் நீங்க இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நான் பிளாட் வாங்கிட்டு நான் 2-3 வருஷத்துல வீடு கட்ட போறேன்னு சொன்னாலும் ஒருவேளை நான் பண்ணனா 1% எக்ஸ்ட்ரா போகுது. அவ்வளவுதான் சார் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு எதுக்கு வந்து மொத்தமாவே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு. பட் இதுலயுமே சில பேங்க்ஸ் நான் சொன்னது 2 இயர்ஸ் ஜென்ரல் தான், சில பேங்க்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஸோ கஸ்டமர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 2 இயர்ஸ்க்குள்ள வீடு கட்ட போறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் போங்க. 2 இயர்ஸ்க்குள்ள வீடு கட்ட போல அப்படின்னா இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, செக் பண்ணுங்க. ப்ராப்ளம் என்ன ஆகும்னா கஸ்டமர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண சொல்கிறோம், நம்ம போய் நமக்கு எந்த நாலேஜும் இருக்காது இதை பற்றி. நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துல சேலரிடாக இருக்கவங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கோ இந்த பேங்கிங், இந்த ஹோம் லோன் இதை பற்றி தெரியாது. நம்ம ஒரு பேங்க்கில் போய் கேட்டால் அவங்க சொல்கிறது தான் சார் இது பண்ணவே முடியாதுன்னு சொன்னால் நம்ம போய் இங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ அலைய மாட்டோம் நம்ம. அப்படியே அப்புறம் 2 வருஷத்துல கட்டி ஆகணும் போல இருக்குன்னு ஒரு மேஜர் டெசிஷனை அந்த பர்சன் அந்த பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் கட்டி சொல்ல முடியாது. பட் தே ஆல்சோ ஹேவ் டு கோ. அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா என் லைஃப் டெசிஷன் அதை பேஸ் பண்ணி எடுப்பேன். ஆக்சுவலாக நான் இப்போ என்னன்னா அதை அனலைஸ் பண்ணணும்னா we have to go through a consultant so that it is for beneficial for us. கரெக்ட். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த பேங்க்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய கேட்டகரி ஆஃப் பேங்க், ஒரு நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, ப்ரைவேட் பேங்க் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேட். எந்த சிச்சுவேஷனில் எந்த பேங்க் அப்ரோச் பண்ணலாம், என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ், எது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி, அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள் சார். எல்லாருமே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் தான் சார். நானுமே இல்லைன்னு சொல்லுவேன் சார். முதல்ல இதுதான் பார்க்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எது கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ணுங்கள், ஓகே. பட் உங்கள் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி, உங்கள் ப்ரொஃபைல் என்னன்றது ஒரு டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சூப்பர் கம்பெனி சொன்ன மாதிரி ஒரு சிவராமன் சார் மாதிரி எல்ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, 2 lakhs சேலரி வாங்குறாரு, அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட் பில்டில் டாப் ஃப்ளோரில் வாங்குறாரு, தாராளமாக நீங்கள் பண்ணுறீங்க. யாரையுமே கேட்க வேண்டாம். HDFC போங்க, ஸ்டேட் பேங்க் போங்க, என்ன பேங்க் நீங்கள் சொல்கிறீங்களோ தாராளமாக ஃபேமஸான பேங்க்கு போயிட்டு. பட் கொஞ்சம் ரீசேல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு சின்ன பில்டரில் வந்து நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வாங்குறீங்க, அதில் 300 ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்கள் அந்த கேஸ்லேயுமே நான் எல்லா ஃபேமஸ் பேங்க்குக்கும் போகலாம், நல்ல ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி தான் போகலாம். பட் எனக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு தெரியுது. நான் ஒன்ஸ் அந்த பேங்க் அப்ரோச் பண்ணிட்டேன், அந்த பேங்க் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுதான். கரெக்ட். நான் இன்னொரு பேங்க் அதை விட பெட்டராக இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது. கரெக்டாக. ஸோ பேசிக்காக இப்போது அதுதான் எனக்கு என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போ இந்த நேஷனலைஸ் பேங்க், நான் பேர் சொல்லலாம், நீங்கள் தான் சொல்ல கூடாது, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட தான் போகணும், அது வந்து நல்லதுன்னு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பேங்க்ஸில் சில ட்ராபேக்ஸ் இருக்கும்ல. ஒன் ஆஃப் த ட்ராபேக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபுல் ப்ராஜெக்ட் வேல்யூக்கு பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஒரு மார்ஜின் இருக்கும். அதை தான் நான் கேட்க வரேன். சர்வீஸ் தான் சார் வித்தியாசம். ஸோ நீங்கள் எந்த பேங்க் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சேலரி அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா, நான் அந்த பேங்க்கில் அப்ரோச் பண்ணேன், எனக்கு ப்ரீ அப்ரூவ்னே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? என்னோடய இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் போயிடும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு ஒன்று கம்யூனிகேஷன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டிவ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பார், இன்கேஸ் நான் நல்ல ப்ரொஃபைல் இருந்தேன்னா. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இங்கேருந்து நான் வந்துட்டு இல்லை இந்த பப்ளிக் பேங்க் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம். அகைன் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன் தான், சின்ன வித்தியாசம் இருக்கும் அதுக்கும் இதுக்கும். பட் நீங்கள் அவங்கள ஏதாவது நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் சர்வீஸ்க்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுடைய ஃப்ளோ அப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் பேசிட்டு இருக்கனால அடுத்த கொஸ்டின், நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கேயே லோன் போனால் பெனிஃபிட் பார்க்குறாங்க. அது கரெக்டாக? வாட் இஸ் யுவர் சஜஷன்? சார் என்ன பெஸ்ட்டோ அதை நீங்கள் அவைல் பண்ணுங்க சார். எதுக்காக இங்கே அப்படி என்ன கமிட்மெண்ட் இருக்குது? ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குல்ல, இருக்கட்டும் சார். சேவிங்ஸ் அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் தான். நீங்கள் பணம் வச்சாலும் வைக்காட்டி அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் ஹவுசிங் லோன் எடுக்கிறதால ஒன்றும் கிடையாது பெருசாக. ஈவனிங் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 0 பண்ண மாட்டாங்க, எம்ஓடி 0 எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். ஸோ ஹோம் லோன்னு வரும்போது சேவிங்ஸ் பேங்க்ஸ் வில் பி வில்லிங் டு டூ. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும்லாம் தேவை கிடையாது. நோ மேண்டேட். முக்கியமாக இந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏஜ் குரூப் ஒரு ஜென்ரலாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
சிம்பிள் சார். ஒரு ஸ்டாண்டர்ட் கஸ்டமர்னா அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம லோன் கொடுக்கணும். ஏன்னா அது வரைக்கும் தான் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலவுட் நம்ம ஊரில் இல்லையா. ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு கஸ்டமர்னா அப் டு 20 இயர்ஸ் நம்ம போட்டோம்னா 60 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இதுவே ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு கஸ்டமர் அப்படின்னா நம்ம 30 இயர்ஸ் வரைக்கும் டென்யூர் கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் ஏஜ் மைனஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அதுதான் டென்யூர் மட்டும் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேஞ்ச் ஆகும். இது சேலரிக்கு செல்ஃப் லோன் அப் டு 65 வரைக்கும் போகலாம். ஜெண்டர் இதெல்லாம் கிடையாது, மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. முக்கியமான இது வந்து என்னென்னா, இப்போது லோன் எடுக்கிறத பற்றி இது எல்லாமே பேசிட்டோம். இங்கே லோன் க்ளோஸ் பண்ணும்போதோ க்ளோஸ் பண்ணும்போதோ இல்லை கம்ப்ளீட்டாக டென்யூர் முடியும் போதோ வாட் ஷுட் அ கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களோட ரைட்ஸ் என்னென்ன மிஸ் பண்ணிடுறாங்க ஜென்ரலாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். க்ளோசிங் லெட்டர் வாங்கணும் சார் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு ஒரு டைம் நீங்கள் படிக்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபோர்க்ளோஸ் சார்ஜஸ்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க. சில இடத்துல இன்னமும் நடக்குது. பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணக்கூடாது. ஹவுசிங் லோனுக்கு பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கணும். கூட நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் முதல்ல வாங்கியிருப்பீங்க. என்னென்ன ஒரிஜினல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பீங்க. அதன் கூட நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் திருப்பி அதே நிலைமையில் வந்திருக்கா, அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு டைம் சரி பார்த்துக்கணும். இது முடிஞ்ச பிறகு நம்ம பணம் கட்டிட்டுமே டாக்குமெண்ட் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது. நம்ம என்ஓசி ஃபாலோ பண்ணி வாங்கணும். பேங்க் கிட்ட என்ஓசி கம்பல்சரி வாங்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேங்கர்ஸ் வந்து ஒரிஜினல் கொடுக்கும்போதே கொடுத்துட்றாங்க. பட் சம்டைம்ஸ் இது ஒரு டைம் வருது, அது ஒரு டைம் வருது, அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, விட்டுறாங்க. நம்ம கேட்டு என்ஓசி வாங்கணும். கண்டிப்பாக என்ஓசி வாங்கணும். அதுக்கு அடுத்தது எம்ஓடிடி கேன்சல் பண்ணணும். எம்ஓடிடி கரெக்ட். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்தால் போதும், என்ஓசி வந்தால் போதும்னு வந்துடக்கூடாது. நம்ம அங்கே எம்ஓடிடி பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க பேங்க் பர்சன் தான் வரணும். அது வந்து ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சோன்னு சொல்லிட்டு அங்கே எட்டி இருக்கும் சார். லோன் க்ளோஸ் பண்ண பிறகு அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு பண்ணிக்கணும். பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஈஸி எடுத்து ப்ராப்பராக கேன்சலேஷன் ஆகிடுச்சான்றது சரி பார்த்து ஈஸியோடு அட்டாச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சிபிலில் ஏதாவது இதனால அப்டேட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கா? இந்த மாதிரி லோனை க்ளோஸ் பண்ணிட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோமேட்டிக்காக 99.9% ஆகிடும் சார். அது மாதிரி எதுவும் ஃப்ளாஸ் நடக்க வாய்ப்பு. சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த பேங்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வருது. ஏன்னா ஜென்ரலாக ஹோம் லோன் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறது, வட்டிக்கு மேலே வட்டி போடுறது தான் லாஜிக். ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லோன்ஸ் இருக்குது அவைலபிள். அது காமன் பீப்புளுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? அவ்வளோதான். சம்டைம்ஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி லோன் கொடுக்குறாங்க, அவங்க எம்ப்ளாய்ஸ்க்கு கம்மியாக கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி ஈவன் எல்என்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. ஓ ஓகே. நீங்கள் குரூப் எம்ப்ளாயி அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க ஃபேவர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சில நேஷனலைஸ் பேங்க்ஸுமே தராங்க. கரெக்ட். அவங்க ரேட்டு ஓகே, ரேட் கம்மி ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்குறாங்க சம்டைம்ஸ். ஸோ அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை சார். அது ஒரு மித்தப்போ. கண்டிப்பாக நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களாம் சொல்கிறது வந்து ஹோம் லோனு பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஸோ அதில் ஒரு டிப் ஒன்று சொல்லலாம். ஏதோ 12 இஎம்ஐ கட்டுறீங்கன்னா 13ஆவது ஒரு இஎம்ஐ கட்டினா 5 வருஷம் இஎம்ஐ கம்மியாக. அது உண்மையா? கரெக்டாக? அது ஒரு க்ளோஷர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா? ஸோ க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கோ பேமெண்ட் பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்து இந்த டைமில் இவ்வளோ பண்ணுங்கள், இந்த டைமில் வந்து 20% பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது சார். சரிங்களா? அவ்வளோ கால்குலேட்டிவ் போட்டு அவ்வளோ 20 இயர்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணவும் முடியாது ப்ராக்டிக்கலி. என்ன உங்கள் கிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கோ, எனி போனஸ் அமௌண்ட், எனி இன்க்ரிமெண்ட் அமௌண்ட், என்ன அமௌண்ட் இருக்கும் க்ளோஷர் பண்ணுங்கள், பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பார்ட் பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணும்போதே உங்கள் சிஸ்டம் ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ இஎம்ஐ ரீஷெட்யூல் வந்துடும், ரீஷெட்யூல் மாறிடும். ஸோ இது 2 இஎம்ஐ குறையும், 3 இஎம்ஐ குறையும். அண்ட் பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தேர்ஸ் நோ சார்ஜஸ். நோ, வாங்கக்கூடாது பேங்க்ஸ். கூடாது. அப்படி வாங்கினாங்கன்னா we can ask them, no it should not be done. RBI mandate இருக்கு. கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. நாங்கள் இதுவரைக்கும் கேட்டு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இதுவும் வந்ததில்லை. இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நான் கண்டிப்பாக உங்களை கேட்டேன். இந்த ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்கிறோம்ல, அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க 0.5லேருந்து 1% அப்படின்னு. அது வந்து இந்த லோன் டிஎஸ்ஏ ஏஜென்சிக்கு தான் ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை அது ஒரு மித்தா? மித்து சார். மித்து. ஓகே. ஸோ ஈவன் நீங்கள் பேங்க்லேயே போய் அப்ளை பண்ணாலும் ப்ராசஸிங் ஃபீ கொடுத்து தான் ஆகணும். தனியாக பண்ணாலும் அதே தான். பேங்க்கில் பண்ணால் நீங்கள் ஒரு பப்ளிக் பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ தனியாக வாங்குவாங்க. நீங்களே உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு லீகல் அட்வொகேட் கிட்ட போயிட்டு லீகல் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு அவர்கிட்ட ஃபீஸ் கட்டிட்டு கொண்டு வாங்க. நீங்களே உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வேல்யூஷன் இன்ஜினியரை பார்த்து சப்மிட் பண்ணி வேல்யூஷன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் அலாட் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் சொல்கிற ஆர்டரில் கொண்டுட்டு வந்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னமும் டாப் பேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, நீங்களே பண்ணாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ கிடையாது? ப்ராசஸிங் ஃபீ உண்டு, அதை நீங்களே பண்ணுங்கன்றாங்க. ப்ராசஸிங் ஃபீ இருக்குது. பேங்க்குடைய ப்ராசஸிங் ஃபீ தனி, இந்த லீகல் சார்ஜஸ் தனி, வேல்யூஷன் சார்ஜஸ் தனி. இது நீங்களே போய் கட்டிங்க. எனக்கு வந்துட்டு நான் சொல்கிற ஆளுக்கிட்ட ஒப்பீனியன் வேணும், அவ்வளோதான்.
என்னுடைய பேனல் இருக்கிற அட்வொகேட்டும் என்னுடைய பேனல் இருக்கிற இன்ஜினியரும் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கும், அதை நீங்களே வாங்கிடுவாங்க. அது வந்து ஒரு ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்க சிட்டியில் எல்லா பேங்க்குக்கும். கரெக்ட். இருக்கிறதுலே கம்மியான ஹோம் லோன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, மேக்ஸிமம் ஹோம் லோன் ப்ராப்பர்ட்டி லோன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, வேல்யூ ஈவன் 10 lakhs கூட பண்ணுவோம் சார் ஹோம் லோனே? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம், 16 crores ஒரு ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். 16 crores. இன்னொரு ஃபைல் 9 crores ஒன்று இப்போ தான் லாகின் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எனி அமௌண்ட் வி கேன் ஹேண்டில் இன் சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்ஸ். ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல். அவுட் சைட் சென்னை பண்ணியிருக்கீங்களா, பண்ண முடியுமா? இன்கேஸ் வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணலாம் சார். 10 lakhsக்கு மதுராந்த கம்போசிங்ல கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின். சில இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருந்திருக்கும், சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், பட் நிஜமாலே அது ஆடியன்ஸ்க்காக கேட்குறது. ஏன்னா இங்கே அவ்வளோதான் அவேர்னஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பாட்காஸ்ட்டில் பீப்புள் வாண்ட் டு ரீச் யூ. எங்கள் டீம் வந்து they will have a form. அவங்க பேர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா we will pass it on to you. ஸோ அதுதான் நம்மளோட எய்மே. பிசிஎம்சியில் வந்து ஐடென்டிஃபை த ரைட் பீப்புள். ஓகே. அவங்கள பார்த்து பேசிட்டு இஃப் பீப்புள் வாண்ட் தே கேன் அப்ரோச் யூ அண்ட் யூ கேன் ஒர்க் வித் தம் டைரக்ட்லி. யூ வில் கெட் ப்ராப்பர் பர்சனலைஸ் கைடன்ஸ். உங்களோட இன்கம்க்கு ஒரு அனாலிசிஸ் இருக்குது, எந்த பேங்க் எந்த அமௌண்ட்டுன்னு. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கரெக்டாக, அதோட வேல்யூவேஷன் கரெக்டாக, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி தேல் பி ஆன் யர் சைட். அண்ட் திஸ் இஸ் ஆல் ஃப்ரீ பேசிக்லி. நாட் தட் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்கல்ல, ஆஸ் ஏ ஓப்பன்லி சே எந்த பேங்க்கில் நீங்கள் வாங்குறீங்களோ அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு தர காசை இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் த டீல். ஓகே கணேஷ், தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ. ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ.